பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். 11வது வாரத்தில் நம்ம இருக்கிறோம். இது 71வது நாள், 72வது எபிசோட். திங்கட்கிழமை வினோத் கேப்டனான தினம், திங்கட்கிழமை. இது 15/12/2025 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சி இது. ஓகே, முக்கிய நிகழ்வுகளாக இன்னைக்கு சாண்ட்ரா உண்மையிலே ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு கேரக்டர். இந்த மாதிரி நம்ம யாரையுமே நம்ம சொல்ல மாட்டோம். உண்மையிலே எந்த வேலையுமே செய்யாமல் என்ன ஓபி அடிக்கிறதுக்கும் அந்த சட்டையை வச்சுக்கிட்டு ஒரு கதையை ஒன்று பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு பார்வை பரவாயில்ல போல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும், அமித் மாதிரியான ஒரு ஆள் யாரெல்லாம் வெளியில யாருக்கெல்லாம் பிடிக்கல அந்த மாதிரி இடத்துல தேடி தேடி போய் உட்காந்து பேசுறதும், இன்னைக்கு அவர் சாண்ட்ரா திவ்யாவை போட்டு காலி பண்ணதும். நீங்களா பேசுறா பிரச்சனை இல்லை, யாரோ ஒருத்தவங்க சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பேசுறது இல்லை, அது ரொம்ப கொடுமையா இருக்குது. அதன் பிறகு திவ்யா டோட்டலா சேஞ்ச் ஓவர் ஆகி இந்த பக்கம் கனி, சபரி, எப்ஜே அந்த பக்கம் போயாச்சு. அதே மாதிரி அரோராவுக்கும் ஆதிரைக்கும் ஒரு நட்பு ஃபார்ம் ஆகி ஒரே பெட்டை பகிர்ந்து வெளியே வராங்க. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. எப்ஜே கிட்டையும் ஆதிரை க்ளோஸ் ஆயிட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நாளே க்ளோஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் வினோத்துக்கும் கமருதீனுக்கும் பாருவுக்கும் ஒரு சண்டை, நடுவில் பாரு போட்ட ஒரு பரதநாட்டியம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த எபிசோட்ல பேச போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஸோ இன்னைக்கு உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா வினோத் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அந்த வீட்டில் அவர் பேசின விஷயங்கள், தலைக்கு தில்லப்பாரு அப்படின்ற விஷயங்கள், ஒரு வேலையை செய்யறதுக்கு முக்கியமா இந்த இடத்த பெருக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கும், இத்தனை நாளா இங்க ஒரு டெக்கோரம்ல இந்த ஒரு இடத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, இந்த ரூலை எல்லாருமே ஃபாலோ பண்ணும்போது பாரு அண்டு அது பேர் என்ன சாண்ட்ரா ரெண்டு பேரும் மட்டுமே நாங்க அதை செய்ய மாட்டோம்னு சொல்லி இந்த அது என்ன அந்த தைரியம் எங்க இருந்து வருதுன்றதா எனக்கு புரியவே இல்லை. அது நீங்க அவ்வளவு அந்த லேடின்றது எனக்கு புரியல. என்ன அந்த லேடி? எந்த லேடி? மவுண்ட் பேட்டன் பிரபு பொண்டாட்டியா இல்ல யார் அந்த லேடி? எனக்கு தெரியவே இல்லையே. இவங்க என்னவோ அவங்க வேற இவங்க கிட்ட சொல்றாங்க, இவர்கிட்ட சொல்றாங்க, அமித் கிட்ட, பாருங்களேன் இங்க யாரு கூடயாவது நான் பேசுறேன். ஓ அம்மா அம்மா அம்மா, இந்த ஆட்டிடியூடு, இந்த பேச்சு, இதுல வேற நீங்க ஸ்கூபி டூபு இன்னும் நாயின்னு சொன்ன ஒரு பொண்ணை தான் இன்னைக்கு உங்களுக்கு கண்ணை தொடச்சு விடுது. இப்ப மட்டும் ஸ்கூபி டூபு இல்லையா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு அவ்வளவு வக்கரமா அவ்வளவு மோசமா சித்தரிச்சு பேசிட்டு, அதுதான் சொல்றேன், அமித் கிட்ட பேசின அந்த விஷயம்தான். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு பேரை கெடுத்துக்குவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரெண்டு பேரும் உள்ளார வராங்க, ரொம்ப அற்புதமான ஒரு விளையாட்டை விளையாடுவாங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த பேருன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எல்லாமே போயிடும். ஆனா அவங்களை பொறுத்தவரையிலும், டீமை பொறுத்தவரையிலும் இதெல்லாம் நினைச்சா அவங்க கட் பண்ணிருக்கலாம். அவங்களை பொறுத்தவரையிலும் சம்பளங்க, அவங்களை பொறுத்தவரை அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. அதுல விதிவிலக்குகள் ஹோஸ்டே இல்ல. ஏன்னா ஹோஸ்ட பத்தி இவரு பேசுறாரு நேற்று, அவங்க போனதுக்கு அப்புறம், சார் போனதுக்கு அப்புறம், விஜய் சேதுபதி சார் போனதுக்கு அப்புறம் ஹோஸ்ட பத்தி வெளியில கானா, வினோத், அமித் நினைக்கிறேன், அமித், அதுக்கப்புறம் இவரு எஃப்ஜே எல்லாம் பேசுறாங்க. ரொம்ப மோசமா பேசல, இருந்தாலும் அந்த விமர்சனத்தை ஒளிபரப்புறாங்கன்ற. தலைவர் மீதும் விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. ஆக்சுவலி 7 சீசன்ல தலைவர் மீதும் கொஞ்சம் விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. பேசவே விட மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சாங்களா, அதையும் நான் இங்க தனி வீடியோ போனா நான் இங்கே சொல்றேன். நீங்க அந்த அளவுக்கு நீங்க பண்ண விஷயத்தையும் அங்க ட்விஸ்ட் பண்றதுதான் ஹோஸ்டோட வேலை. நீதிக்கு தலைவனுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சரின்றது அங்க சொல்லவே முடியாது. சில தவறுகளையும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, உங்களை ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. முக்கியமா உங்களுக்கு சொல்ல வந்தது, இனிமேல் கமருதீன் கூட சேர்ந்துட்டு பாரு கூட சேர்ந்து நீங்க கெட்டு போவாதீங்கன்றத அவர் சொல்ல வந்தது ஆக்சுவலி. ஆனா நீங்க நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க. முக்கியமா ஆய் போகும்போது காக்கா ஆய் போவோமோ புறா ஆய் போவோன்றதுலாம் நீங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க. இதுல எல்லாத்த விட கொடுமை அமித் சொல்லுவாருங்க, அப்படி என்ன கொலை குத்தமான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. என்னப்பா காக்கா ஆய் போவோம்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். இது என்ன கொலை குத்தமா அப்படின்ற மாதிரி அமித் பேசுவாருங்க சாண்ட்ரா கூட உட்காந்துக்கிட்டு. நான் ஒண்ணே சொல்றேன், இதை யார் வேணாலும் பேசலாங்க, யார் வேணாலும் பேசலாம். நான் அந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்துருக்கும் போது நீங்க தாராளமா பேசலாம். அவ்வளவுதாங்க. நான் அவரே சொல்வாரு, என்னுடைய தோழிகள் கிட்டையும், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும், என் ஒய்ஃபு கிட்ட, யாருக்கிட்ட நான் எவ்வளவு உரிமைகள் எடுத்துக்கிறனோ அதை அனுமதிக்கிறவங்க தான் நான் பேச முடியும். இப்ப புதுசா ஒருத்தவங்க வராங்க, அவங்க கிட்ட நீங்க பேசிடுவீங்களா? அப்படியே இருக்கட்டுங்க, 1.5 வருஷமா நானும் நீங்களும் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றேனே வச்சுக்காங்க, ஒரு பார்ட்டியில சந்திக்கிறோன்றதுக்காக டப்புன்னு கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துருவீங்களான்னு கேட்கறேன். நான் கேட்கறது அதுதான். பார்ட்டினா எல்லாருமே கேஷுவலா பேசுறதுனே வச்சுக்காங்களேன்.
அந்த பார்ட்டியில் வந்து 1.5 வருஷம் ஒர்க் பண்ணுன்றதுக்காக உங்களுக்கு கையை பிடிச்சி நான் வந்து முத்த மொழியில் வந்து ஹக்கோ ரொம்ப இதுவாக பண்ணிட முடியுமான்னு கேட்குறேன் நான். அந்த அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் பண்ண முடியும். அதுதான் இங்கே சொல்ல வந்த விஷயம். ப்ளீஸ். ஓகே சார், 2 விஷயம் சார். ஏன்னா இவ்வளோ நீங்கள் பேசினதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் கூட இந்த முக்கியமான விஷயங்களில் இசுமலாசை அந்த பாட்டு வந்துருமோன்னு நினச்சேன். அது அந்த இசுமலாசைக்கு முன்னாடி மேடம் முக்கியமான சில விஷயங்களை சொல்லணும். முக்கியமாக ஃபாத்திமாபு அவங்க ஒரு 70 பவுண்ட் வந்து திரும்ப போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாத்திமா, சூப்பர், தேங்க்யூ. அதுக்கு அவங்க சொன்ன அதை நான் அந்த ஆடியோ போனவங்ககிட்ட பர்மிஷன் நான் கேட்கல. ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பெருமையாக இருந்தது. என்னன்னா இவங்க சொல்லியிருந்தாங்க, என்னது வாய்க்கு சொத்தை எழுதி, அந்த பாட்டுக்கு வந்து தொட பாட்டுக்கு வந்து சொத்தை எழுதி வைக்கணும்னு இருந்தாங்க வாய்க்கு. அது உடனே இவங்க சொல்லியிருந்தாங்க, எழுதி வைப்பீங்க எழுதி வைப்பீங்கலாம் நான் சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் சொத்தையே எழுதி வைக்கிறேன்னு வேற ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கடுத்து நேத்து என்ன சொன்னேன், அதை சொல்லும் பொழுதே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஒருத்தவங்களுக்கு ஒரே ஜெலஸ் போல இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் நேத்து வந்து இதுல சொன்னேன், ஏற்கனவே ஒருத்தவங்க சொத்தை எழுதி வச்சுட்டாங்க வாய்க்கு, இப்ப என்ன எழுதுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது அது சொன்னதுதான், அது ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. அடுத்தது புருஷன் இருக்காங்க, 3 பிள்ளைங்க இருக்குது, எழுதி வைப்பேன் அப்படின்ற மாதிரி, எல்லாத்தையும் எழுதி வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியா. அந்த வாய்ஸ் நோட்டை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா நான் பர்மிஷன் கேட்கல இதுக்கு அவங்க கிட்ட, அதனால அதை அப்படியே செய்தியாக சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபாத்திமா. அது ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கெண்டை கொஞ்சம் மகிழ்ச்சியாக எடுத்துகிட்டு போவோம். அவதார்லாம் வருது. ரைட். அடுத்தது முக்கியமாக கார்த்திக் குமார், அந்த தம்பி வந்து ஒரு 1000 ரூபாய் அனுப்பிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சிருக்கேன். அடுத்தது ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு 2000 ரூபா பணம் அனுப்பிச்சிருந்தாரு. இன்னொரு பொண்ணை நான் வந்து தாம்பரம் மெப்ஸ் கிட்ட அந்த பொண்ணை நான் சந்திச்சிருக்கேன். அவளை போய் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு வந்து ரொம்ப பாசமான பொண்ணு, பேர் வேணான்னு சொல்லியாச்சு. அதனால் இதெல்லாம் சொல்லும்போது அவள் பேர் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். ஆனால் எனக்கு நான் யார் எனக்கு எந்த உதவிகள் செய்தாலும், அது சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நாங்கள் எடுத்து வச்சு பேசுவோம். அது என்னுடைய சுபாவம். ஏன்னா அவங்க அதை செய்யணும்னு எனக்கு அவசியமே இல்லை. அவங்க கடந்து போகலாம், ஒரு கமெண்ட் போட்டு போகலாம், ஏன் லைக் கூட போடாமல் போகலாம். ஆனால் இன்னைக்கு லைக்கு, லவ்வு, ஹைப்பு அதை பண்ணி அதுக்கான ஒரு டெடிக்கேஷன்ஸு, கமெண்ட்டை பெருசாக போடும்போது இருக்கிற சந்தோஷம், ஏதோ ஒரு வகையில் இந்த சேனலுக்கான பங்களிப்பை நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப வணங்கத்தக்கது. அந்த பொண்ணு வந்து ஒரு 2000 ரூபா பணம் கொடுத்துருந்தா, பேர் சொல்ல வேணான்னு சொன்னால் சொல்லலை, இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன். அதுதான் சரி, ஓகேவா? சோ இப்போ நம்ம கம் டு தி பாயிண்ட், ரைட்? ஏன்னா நான் மெயின் பாயிண்ட்ஸ் பேசும்போது இஸ்முலாசை வரும்னு நினைச்சா அது வரல. பட் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, அதற்கான பதில் மட்டும் சொல்லிடுறேன். எந்த தைரியம், யார் அந்த தைரியம் கொடுத்தாங்கன்னா, சாண்ட்ரா அடுத்த வாரத்துல இருந்துடா, இன்னும் தங்கக்குட்டி செல்லக்குட்டி தான் போட்டுருக்கேன், நீ வந்துடா யார் பக்கம் நியாயமோ அங்க நிக்கணும்டாமா, சரியாடா அப்படின்னு கேட்டா அப்படிதான் பேசுவாங்க. சரியா? இது ஒண்ணு நான் அன்னைக்கே சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டு கிட்டே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் பேசவே இல்லை நானு. எனக்கும் ஒண்ணும் புரியலையே அப்படின்னு. நானு யாருமே சாண்ட்ராவை செலக்ட் பண்ணலையா, நான் செலக்ட் பண்றேன், எப்படி செலக்ட் பண்ணுவாங்க எனக்கு ஒன்னும் புரியலையே. நான் தான் கேட்டேன் ஃபோன் பண்ணி, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க எனக்கு ஒன்னும் புரியலையே, நீ என்னப்பா பேசுறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க கேட்டீங்களா. எனக்கும் வந்து இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் மைத்ரி அவங்களாம் பேச ஆரம்பிச்சாங்க. 70 நாள் 70 நாள் ஆயிடுச்சா, என்னடா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க எப்பவுமே நீங்க இன்டிமேஷன் கொடுத்தா மட்டும்தான் சார் பேசுறாங்க, இல்லைன்னா வாயத்திறக்காம முக்கினி மாதிரி இருக்காங்க. எனக்கு இருக்கிறவங்க அப்படி இல்லை. நமக்கு இருக்கிறவங்கள மிரட்டியோ இல்ல அன்பாலையோ நம்மளால கட்டுப்படுத்த முடியல, நாமளே ஃபோன் பண்ணி பேசிக்க வேண்டியது. சொல்லுங்க. ஆக்சுவலி QCன்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல். எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் வந்து வரணும். ஓகே, முத நாள் வந்து இங்க எல்லாமே இதை செஞ்சா அங்க இது நடக்கும், இவன் அடிச்சா அவன் அழுவான், இந்த கேம் வச்சா இவங்க ஜெயிப்பாங்க, இந்த கேம்ல இவங்க பாயிண்ட், இது எல்லாமே ஓரளவுக்கு வந்து டீமுக்கு தெரியும். ஸோ நம்ம மைக் 1 மைக் 3 மைக் 2 மைக் 3 எல்லாருக்குமே அந்த அங்க இருக்கிற ஆட்களை நல்லாவே தெரியும். நேத்து வந்து அவங்க வந்து புறக்கணிக்கப்பட்டாங்க திவ்யா. இன்னைக்கு வந்து கண்டிப்பா எப்படியா இருந்தாலும் திவ்யா வந்து ஹாப்பி ஆயிடுவாங்க. ஏன்னா மனசுல இருக்க பாரம் குறைஞ்சிருச்சு. ஸோ காலையிலேயே அவங்க வந்து வருவாங்கன்னு போதே பாட்டு எடுத்து வச்சாச்சு. இசுமல்லரசு 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 உத்தமபுத்திரன் நினைக்கிறேன்ல மேடம், உங்களுக்கு தெரியாது. சரி விடுங்க, அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதில் வந்து திவ்யா வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஆக்சுவலி நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திவ்யாவுக்கு மேலே தான் அந்த ஷார்ட்டே ஓப்பன் ஆகும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அவங்க வருவாங்கன்றதுக்காக அந்த எல்லாம் தயாரான மாதிரி தான் எனக்கு இருந்தது. அது போட்டிருந்தாங்க. எடிட்டிங் வந்து QCல வந்து மைத்ரி வந்து பார்த்துட்டு இருந்தாப்ல. ஏன்னா மைத்ரி வந்து ஊடகமாக தான் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, டைரக்டா வந்து இன்புட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதுல ஒரு வரி வரும், திரண்டு நிக்கிற அழகத்தான் போது க்ளோஸ் அப் வந்து இது ஒரு மிட் ஷாட் இப்படி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி திவ்யாவுக்கு மண்டையில மட்டாரன்னு அடிச்சு
க்ளோஸ் வை அப்படின்னு மைத்ரி சொல்லி ஓகே அப்புறம் QCல அந்த ஷாட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தூரத்துக்கு வச்சாங்க, இவ்வளோதான் வச்சாங்க. ஓகே நீங்கள் வேணா பாருங்கள் அந்த பாட்டை, நீங்கள் அந்த பாட்டை பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் QC வந்து ஏன் குவாலிட்டி கண்ட்ரோலில் வந்து ஏன் வந்து மைத்ரி வந்து மண்டையில் அடிச்சார் எடிட்டர் மண்டையில் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே ஓகே ஃபைன். உங்களுக்கு புரியல தானே? எனக்கு தேவையில்லை. நான் எதுக்கு என்னை பற்றி ஓ நீங்க டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கீங்கன்றதுனால சரி 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 நான் ஏன் சொல்லணும்னு கேட்கறேன். அதேதான். ஓகேவா? அவங்கவுங்க நான் ஏன் பேசணும்னு வீட்டுக்குள்ள இருந்து காசு என்ன பேச மாட்டேங்கிறாங்க. நான் ஏன் சொல்லணும்? கரெக்ட் தான். அதேதான். ஓகே ஃபைன். நல்லா. ஓகே சோ இந்த ஒரு நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிட் ஜாக்கி. இங்க இருக்கிறவங்கள யாராவது பாத்தீங்கன்னா எனக்கு செட் ஆகுமா, இவங்கள்ட்ட எல்லாம் போய் பேச முடியுமா? இது வந்து ஃபர்ஸ்ட் அமித் கிட்ட சொன்னது. இத சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த இஸ்ம்லர்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா, இஸ்ம்லர்ஸ் முடிஞ்சது பாத்தீங்கன்னா இவங்க இப்ப கதவு கிட்ட தான் போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த ட்ரெஸ் ஏன்னா அவர் போனாரா அங்கதான் அந்த ட்ரெஸ் வச்சுன்னா அங்க போய் உட்காந்துக்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம் அதை பேசுறதுக்கு சத்தியமா. என்னதான் சரி இன்னும் விடுங்க போங்க அவ்வளவுதான். உட்கார்றாங்க சார். அதுதான் இல்ல அது கரெக்ட் தான். அங்கதான் போனாங்க, அப்படிதான் வெளியே ஊந்தாங்க. அதுதான் சொன்ன கதவு டர்ன்னு டம்முன்னு ஊந்துறாங்க. அப்படி கரெக்டா ஐயோ எப்படா இந்த கதவு திறப்பாங்க அப்படின உடனே அமித் வந்து அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மேடம் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இல்ல 104 ஆள் கழிச்சு ஆமா இவங்க 104 நாள் வேற இருப்பாங்க போல இருக்கு. இன்னைக்கு கூட யாரோ ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் இன்னைக்கு எடுத்து அனுப்பிச்சிருந்தால, அதுல ஒரு பொண்ணு சொல்லியிருந்தேன், அண்ணா பயமா இருக்குண்ணா இந்த ஃபேமிலி டாஸ்க்ல வந்து குழந்தைங்கலாம் வந்துட்டு திரும்ப வந்து பிரசன்ட் அதுக்கு தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இல்ல இப்ப ஃப்ரீ டாஸ்க் வந்துரும் நினைக்கிறேன் 84 இருப்பாங்க. இன்னொன்னு வந்து அவங்களுடைய ஆட்டத்தின் போக்க நான் இன்னைக்கு தான் ஜாக்கி கிட்ட சொன்னேன். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க யாருகிட்டயுமே பேசாம ஒண்ணு அழறது சிம்பத்தி. மார்னிங் வந்து பயங்கரமா இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துடுறது, அப்புறம் ஈவினிங் ஆனா ஒரு அழறது, சிம்பத்தி கிரியேட் பண்றது. வீட்டுல இருக்கும் எல்லாருமே அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சாண்ட்ரான்னு ஒரு ஆளு அவங்க விளையாடாமலே பேசாமலேவே விளையாடிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தெளிவா அழகா காய் நகர்த்தி ஏங்க இதுங்கெல்லாம் ஒரு ஆளா, இவங்கட்டலாம் நான் போய் பேச முடியுமான்னு சொன்னீங்க. இல்ல அவங்க நான் சுபிக்ஷா கிட்ட போயிட்டு அது அந்த பொண்ணு தான் நாய் மாதிரி ஸ்கூபிக்கு ஒப்பிட்டாங்க. அது வந்து நாய் ஆக்சுவலி அந்த காட்டன் நாய், அந்த நாய் வந்து எல்லாத்தையும் இருக்குமா, அதுக்காக சொன்னாங்களாம். இப்ப அந்த மாதிரி எல்லாம் அவங்க சொன்னாங்க இல்லையா. இப்போ சுபிக்ஷா மாதிரியான ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா ஜாக்கி, அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு ஸ்கூப்பிடும் தெரியாதுங்க, அவங்களை என்னன்னு கூப்பிட்டாங்கன்னு தெரியாது, விட்டுருங்க. நான் அதெல்லாம் கூட விட்டுறேன். ஒரு விஷயத்த நீங்க கேக்குறீங்க, நீங்க அழுக என்ன போய் ஏன் சுபிக்ஷா நீங்க எல்லாரும் இப்படி பேசுறீங்க அப்படின்னு வாங்க சொல்லிட்டு அங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி என்னைய வந்து சீவா போடலாம் சொல்ற அந்த லேடிட்ட நான் எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். நான் சுபிக்ஷா வந்தா கண்டிப்பா கேட்டிருப்பேன். அந்த லேடி சுபிக்ஷாவை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பிரபலமா இருந்தாலோ கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன், மீனோ பொண்ணு தான் தன்னை அட்ரஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க அங்கிருந்தா வந்தீங்க சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு சினிமாவில் நடிக்கணும், சினிமா ஸ்டார்ஸ் மாதிரி யாராவது இருந்தாலும் பிரபலமா இருந்தாலும் அவங்க கிட்ட அப்படியே போய் டவுன் ஆயிடுறாங்க. முக்கியமா இந்த பொண்ணு வந்து ஆட் ஷூட்லாம் பண்ணிருக்குன்னு சொல்லிருக்கும் வேணா அவங்களுக்கு தண்ணி எடுத்து போய் கொடுக்கறது ஒரு சுயமரியாதையே இல்லாமல். நீங்க இன்னைக்கு நீங்க வந்து வெயிட் பண்ணி நாமினேட் பண்றீங்க. என்ன பண்ணீங்க நீங்க? வெயிட் பண்ணி நாமினேட் பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சோ அதுவும் தெரியாது, கேமும் தெரியாது. அவங்க விட்டுருங்க, அவங்க ஏதோ வந்துட்டு இருக்காங்க, அதேதான் அவங்க விட்டுருங்களேன். இது அவங்க அடுத்து இங்க அமித் பாத்தீங்கன்னா இவரு சுபிக்ஷா விடுங்க, நீங்க சொன்ன மாதிரி சுபிக்ஷா விட்டுடுங்க. சுபிக்ஷா வந்து அவங்களுக்கு ஒரு புறநகர்ல இருந்து வர்ற ஒரு பொண்ணு, இப்பதான் அவங்க சென்னை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து விக்ரம் கிட்ட கேட்பாங்க, நான் வந்து நான் ஃபேமஸ் ஆயிட்டேனா, நான் வந்து ஒரு செலிபிரிட்டியா அப்படின்னாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க சந்தோஷப்படுற ஒரு ஆளா இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். அப்படி இருக்கும்போது அது இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இருந்து வரும்போது சில கொண்டாட்டங்கள், நீங்க சினிமா விமர்சனத்துக்கோ இல்ல சினிமா ப்ரொமோஷன்ஸுக்கோ வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க பயங்கரமா தலைகால் புரியாம ஆடுவாங்க. அவங்களுடைய இது அவ்வளவுதான், அவங்களுடைய ஐடியாலஜி அவங்களோட நாலேஜ் எல்லாம் அவ்வளவுதான். ஆனா அமித் என்னங்க, he knows all the thingலாம் விட நீங்க சொன்னதுதான் ஒரு நல்ல பாயிண்ட் ஜாக்கி. அமித் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் பாத்தீங்கன்னா அப்படியே டெக்கோரம் கோரம் ரொம்ப வந்து ஒரு இதுவான ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, பெண்கள் அவர் எழுத்து பேசினா அவருக்கு பிடிக்கல, அவங்கள அவரால் டைரக்டா கேட்க முடியாது. இப்ப ஒரு சில பேர் இருப்பாங்க இந்த மாதிரியான ஆண்கள், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வீட்டுல இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களால அவங்க அம்மா கிட்டயோ அவங்க தங்கச்சி கிட்டயோ அவங்க ஒய்ஃப் கிட்டயோ போய் பேச முடியாது.
அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க இது கண்ணாடி போட்டீங்கன்னா ரொம்ப அவமானம். இல்ல அவமானம். ஆனா நான் யோசிச்சு பாக்குறேன், நான் இந்த சில ஆண்கள்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம சர்க்கிள்ல யோசிச்சு பாக்குறேன். நிறைய பேர் இருக்காங்க மேடம், அது சொல்றேன் இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க கண்ணெல்லாம் கவனிச்சு பாருங்களேன். அவங்களால பேசவே முடியாது. அழகா போய் ஏமா அன்னைக்கு அவ உன்னை பேசும்போது நீயே கேட்டிருக்கலாம்ல, இந்த புடவை உனக்கு பிடிச்சிருந்தா நீ கேட்டிருக்கலாம் இல்லம்மா. இவங்க தான் போய் அந்த பொண்டாட்டி அந்த புடவை கலரை வாங்கி கொடுத்துருப்பாங்க. நீ ரெட் கலர் புடவை கட்டினா உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அம்மா கிட்ட போய் என்ன சொல்றது, அம்மாவுக்கும் கேட்டு இருந்திருப்பாங்க, ஏமா நீ எனக்கு நீயே கேட்டிருக்கலாமேமா அவகிட்ட, அவளுக்கு எல்லாம் ரெட் கலர் புடவையா, நீ சொல்லியிருந்தா நான் வந்து கேட்டிருந்திருக்க போறேங்கிற மாதிரி சொல்லி அம்மா போய் அந்த பொண்ணு கிட்ட கேட்கணும். இவங்க போய் கேட்க மாட்டாரு. ஏமா எங்க அம்மா பெருமையா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுதான் எனக்கு காண்டு மயிராகும். அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது போனா நீ தான் மயிறு புடுங்க இருக்கற நான் கேக்குறேன். இல்ல ஜாக்கி, நீ ஒண்ணே அவங்க ரெண்டு பேரும் விட்டு போனான்னு. இதுல இன்னொன்னு நான் சொல்றது என்னன்னா, இவங்களை ஏத்தி விட்டு இவங்க போய் அங்க கேட்டுக்குவாங்க, அவங்கள ஏத்தி விட்டு இவங்க இங்க வந்து கேட்டுக்குவாங்க. இவங்க என்ன அப்படின்னா ரெண்டு பேர்கிட்டயுமே ஏய் நான் என்ன பண்ணேன் அம்மா வந்து கேட்டாங்க, ஏய் நான் என்னமா பண்ணேன் அவ வந்து கேட்டா. ஆனா ஏத்தி விடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்களா தான் இருக்காங்க. இன்னொன்னுங்க, அது அதை விட தப்பு நேரத்தை சொல்றதுதான் நீ புருஷ மயிராங்க இருக்கிற, புள்ள மயிரா இருக்கிற. யாரு தப்பு செஞ்சாலும் அம்மா காரி தப்பு செஞ்சாலும் தப்புன்னு சொல்லணும், பொண்டாட்டிக்கார தப்பு செஞ்சாலும் தப்புன்னு சொல்ற இடத்துல நீ இருக்கிற. ஆனா நீ என்ன பண்றனா பெருமையா வெளியில வந்து சொல்ல வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட், அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது அடிச்சுக்கிட்டு நான் நீ என்ன எதுக்குடா இருக்கிறாங்க அப்படிதான் எனக்கு தோணும். இது ஒரு ஸ்டேட்மெண்டாவே சொல்லுவாங்க, பொது தளத்துல இதை பேசுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிக்கிறாங்க, நம்மளுக்கு என்னங்க அப்படின்னா. இதுல என்னன்னா, இதுல நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பொண்ணுங்க இருக்குல்ல அவங்களதான் நான் தப்பு சொல்லுவேன். ஏன்னா நீங்க கொடுக்குற இடம் தான் ஒன்னா, அப்புறம் அங்க போய் நிக்கிறீங்கல்ல, அதுதான். ஏன் அந்த விஷயத்தை கேட்க உங்க துப்புல இங்க வந்து உட்காந்துற, நைட் வந்து இங்க வந்து காலை சொல்றேன்னு சொன்னீங்கன்னா அப்பயே அது திருந்தும். புரியுதுங்களா? அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் விட்டுட்டு இங்க வந்து எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இவங்க கொடுக்கறது தான். நேத்து கூட வந்து இந்த மாதிரியான இந்த ரெண்டு பேரும் பார்த்து கொண்டோன்னு பாரு பேக்ல ஒண்ணு உதைப்பாரு இவரு சபரி, அந்த மாதிரி உதைக்கணும் இந்த ஆம்பளைங்கன்னு சொல்றேன். இந்த மாதிரி இந்த அவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டேன்னு சொல்லி, ஏன்னா உனக்கு பங்கே கிடையாதா? ஒரு வீட்டுல ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு, தப்பு செய்யறேன்னு சொல்றதுதானே நீ இருக்கிற, அதுதானே உனக்கு கல்யாணம் பண்ணி எங்க இருந்தோ ஒரு பொண்ணு வந்துருக்குது, அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்குவாங்க, நீ என்னத்துக்கு இருக்கிற அந்த வீட்டுல நான் கேக்குறேன் நானு. இதுல அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்குவாங்கன்றது ஒண்ணு, அவங்களுக்கு தெரியாமலே ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த நாரதர் வேலை பண்றது ஒண்ணு. அதேதான் கேட்டா ரெண்டு பக்கமும் நல்லது. இவகிட்டையும் சொல்லிப்பாரு, நான் ஒண்ணு சொல்ல இங்க அந்த மாதிரி எவ்ரிபாடி அப்படின்ற மாதிரி தான். அதுதான் ஜாக்கி, அம்மா கிச்சனுக்கு போனா சாப்பாடு போட்டுருவாங்க, வைஃப் வந்து பெட்ரூம்க்கு வந்தாங்கன்னா அவங்களோட வந்து ஹாப்பியா இருந்துருவாங்க. ஓகே, அந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த மாதிரியான ஒரு ஆணாதான் சம்டைம்ஸ் நான் வந்து அமித்தை பாக்குறேன். அமித்துக்கு பயங்கர ஒரு சப்போர்ட்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவரால் நேரடியா போய் எதிர்க்க முடியாது பாருவை. சோ பாருவோட ஃப்ரெண்ட் ஆயாச்சு. அவரால் இப்ப திவ்யா சொன்னதை அவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அப்ப யாருகிட்ட சொன்னா திவ்யா அவங்களோட பயங்கரமா சண்டை போடுவாங்கங்கிற மாதிரிதான் போய் அவங்க சாண்ட்ரா கிட்ட ஏத்துடுவார். நீங்க கேளுங்க சாண்ட்ரா, இப்ப நேத்து அவங்க போனாங்கன்னா நீங்க அப்படியே விட்டுறாதீங்க, நீங்க ஏன் விடுறீங்க? இல்ல, ரொம்ப ரொம்ப நல்ல மனிதராக இருந்தாருங்க அவரு. அவர் வந்து உண்மையிலே வந்து டெக்கோரம் ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணாரு எல்லா விஷயத்தையுமே. அதாவது ரொம்ப கரெக்டா கண்ணியமாக வார்த்தைகள் விடுறதுல இருந்து நிறைய விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா சேர்ந்தாருன்னு பாத்தீங்க. அதுதான் மேட்டர். அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க யாரோட பழகுறீங்கன்றதுதான். நீங்க இதுவே நீங்க கனி கூட இருந்தீங்கன்னா, இது ஒரு உதாரணத்தை சொல்றேன், என்ன வார்த்தை அது அப்படி சொல்லலாமா? அவங்க தனிப்பட்ட முறையில் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிறது வேற. ஆனா ஒரு இடத்துல ஒரு பொண்ணை வந்து பேசும்போது அவங்க இதே தான் நான் ஆம்பளை அப்படின்னு சொல்லுவாப்பல எஃப்ஜே, அது ரொம்ப தப்பு, அப்படி பேசவே கூடாது. இன்னைக்கு கூட வந்து கனி வந்து எஃப்ஜே வந்து திட்டுவாங்க, ஒரு பொண்ணை வந்து 10 விஷயம் இருக்கு அவளை சொன்னா எப்படி நீ அதை சொல்லலாம்? ரெண்டு பேர் மியூச்சுவல் பண்ணி என்ன வேணாலும் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நான் 10 விஷயம் சொன்னா இந்த மாதிரி வார்த்தையை விடாது, இந்த உனக்கு வாய் தான் பிரச்சனையே, அந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து. இப்படி சொல்லும் பொழுது உங்கள் தவறுகள் குறைக்கப்படும். ஏனென்றால் அந்த வீடு எல்லாவற்றையும் பதிவு பண்ணும். நீங்க பேசுற எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ணும். இன்னைக்கு இவர் என்ன பண்ணுவாரு, அது பேர் என்ன, நம்ம கமருதுங்க பின்னாடி போய் கட்டி பிடிச்சி, அந்த சீன்லாம் வரல நம்மளுக்கு, பின்னாடி போய் கட்டி பிடிச்சி பயங்கரமா கட்டி பிடிப்பாரு. யாரு பாருவ, அது ஓய் உர்ரா ஏய் உர்ரா உர்ரானோ, உடனே உள்ளார வந்து யாரு வினோத் பெட்ரூம் உள்ளார போ என்ன பூங்காவா இது? ஆனா அவர் சொன்னது செம்மொழி பூங்காவான்னு. ஏன்டா டேய், அது ஒரு இதா வச்சு அதுக்கு வந்து உடனே அதை வந்து மியூட் பண்ணி போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்காங்களா, இங்க வந்து பண்ணிட்டு பூங்காவா இது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள்
எப்படி சொல்றது, அதனால எல்லாத்தையும் பதிவு பண்ணணும்னு சொல்ல வரேன். அதேதான். அதனால நீங்க யாருக்கிட்ட என்ன பேசுறீங்க, அவங்க என்ன உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, எதனால நீங்க போய் அங்க வந்து அதை நீங்க வந்து இது பண்றீங்க. நீங்க உங்க நோக்கம் சரிதான் அமித். உங்களுக்கு வந்து சாண்ட்ரான்ற ஒருத்தவங்க அழுது உங்களுக்கு பிடிக்கல, என்னங்க நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, எனக்கு அது கஷ்டமா இருக்கு, அந்த குணம்லாம் அவருக்கு உண்டு. அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இருக்கிறது தான் ஜாக்கி. அதேதான், அந்த குணம்லாம் உண்டு. அதனாலதான் சொல்றேன், இந்த கேமை பொறுத்தவரையும் ஒரு மனுஷனுடைய உள்ளும் புறமுமே தெரியும். ஏன்னா வெளியில உட்கார்ந்துருக்கும் பொழுதுமே அவங்க சாண்ட்ரா பேசின விஷயங்கள் இதெல்லாம், உள்ள அவங்க பெட்ரூம்ல பேசின விஷயங்களுமே ரெண்டுமே பாத்தீங்கன்னா, உள்ள சாண்ட்ரா பேசுறது இவங்கெல்லாம் ஒரு ஆளான்னு பேசுவாங்க, வெளியில வந்துட்டு இவர் பேசும்பொழுது பிரஜன் கிட்ட நாங்க என்ன சொல்றது, பிரஜன் பார்த்தா அப்படின்னும் பொழுது அவங்க டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, திவ்யா மாதிரியான ஒரு ஆள் வந்து பிரஜனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம், பிரஜனையும் இவங்களையும் கேம்ல இருக்கிறதுக்காக. அதே மாதிரி என்னது என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான்லாம் ஒரு பயந்தாங்குழியா மாதிரி இருக்கணும்னு நினைச்சு இவங்கெல்லாம் நினைச்சாங்கன்னா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னுவாங்க இங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பேசும்போது இவங்களெல்லாம் நான் வச்சு செஞ்சுட்டு தான் போவேன் 100 நாள்னுவாங்க அப்படின்னுவாங்க. அதை விடுங்க. அது என்னன்னா, இப்ப 3 ஆண்களுமே ஒரே மாதிரி எண்ண ஓட்டத்துல இருக்கிறாங்க, அதனாலதான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு கமருதீன், அமித் அண்டு வினோதா சொன்னோம். ஆனா நீங்க சில விஷயங்கள் நீங்க சொல்லும் போது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு தப்பு நீங்க செய்யறீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஓரளவுக்கு நீங்க வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா போவீங்க. இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து வினோத் வந்து சொல்றாரு, என்னம்மா இது ஒரு கேம்மா, இங்க வந்து நான் பெரியவன் நீ பெரியவெல்லாம் இல்ல, நீ போய் ஈகோலாம் வேண்டாம், அவங்க வந்து இந்த இடத்துல கழுவும் போது கப்பு வைக்கணும் கனி சொல்றாங்க, நீ வந்து அதை வந்து அங்கே அட்ரஸ் பண்ணிருக்கலாம், இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போறது வந்து மூஞ்ச கூட நீங்க பார்க்காம போகும்போது அவங்க நான் உங்களை பார்த்து தான் பேசுறேன், நீங்க அவ்வளவு பெரிய ஆளான்னு அவங்க கேக்குறாங்க, இங்க அந்த ஈகோ வேணாம் அப்படின்னு அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு டாக்க ஒரு நாளும் அமித் தலைவராக பண்ணலன்னு சொல்ல வரேன். நீங்க அதுதான் சொல்ல, நீங்க நல்லவனா இருக்கிறதும் கைண்டா இருக்கிறதும், அதாவது அதுதான் சொல்றேன். இப்ப எனக்கு வந்து கெட்ட வார்த்தை சரளமா வரும், என் ஒய்ஃப் வராது. அப்ப இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தானே, நீ பேசு அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரேன். அப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒவ்வாம இருக்கு, காக்கா ஆகி போயிது வாயில அப்படின்றது ஒவ்வாம இருக்கு. இது என்ன கொலை குத்தமா நீங்க கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புன்ற. அது எப்ப கேக்குறதுன்னா, ஒரு ஹோஸ்ட் அதை அட்ரஸ் பண்ணி இது ரொம்ப தப்புங்க, உங்களுக்கான அந்த உரிமையை அவங்க கொடுக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு படுத்திட்டு பேசுறீங்கன்னா, நீங்க இந்த ஆட்டத்தை புரிஞ்சுக்கல. இந்த ஆட்டம் மற்ற விஷயங்கள் எல்லாருமே, நானே பிக் பாஸ் வீட்டுக்கு போனா என்கிட்ட ஆணாதிக்க சிந்தனை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆனால் ஏன்னா நம்ம எல்லாம் அப்படிதான் வளர்க்கப்பட்டோம். ஏன்னா ஆம்பளை புள்ளனா அப்படிதான், பொம்பளை புள்ளனா சமைக்கணும் அப்படின்னு தான் வந்தோம். ஸோ ஒரு இடமா அவமானப்பட்டோ இல்லை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மாட்டிக்கிட்டு வரோம். யாரு பியூர் இல்லை. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் அட்ரஸ் பண்ணிட்டு இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு போனதை வந்து நீங்க வந்து அதுல என்ன கொலை குத்தன்னு கேக்குறது வந்து உண்மையிலே வருத்தத்துக்குரிய செயல். இன்னொரு ஒரு விஷயம் பண்ணுவாரு, திவ்யாவோட ஆர்குமெண்ட் பயங்கரமா நடக்கும். திவ்யா சொல்லுவாங்க, நான் வந்து தலைவரா என்னங்க பண்ணிட்டேன், நான் தலைவரா காலையில எழுந்திருக்கலையா, டீ போட்டு கொடுக்கலையா. திவ்யா கரெக்டா கேட்பாங்க, தலைவர் சீக்கிரமா எழுந்துக்கணும் எங்க ரூல் புக்ல இருக்கு, தலைவரா நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்ல, நீங்க வேலை வாங்கணும், அவங்களுக்கு கிட்ட போய் கெஞ்சிட்டு நீங்களே பெருக்கி நீங்களே பண்ற வேலைக்கு வந்து நீங்க தலைவரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லன்றதாங்க மேட்டர். இன்னைக்குதான் ஜெயக்கு எனக்கு தெரிஞ்சது, அவர் தூங்கலையா, கண்ணை மூடிட்டு இருந்தாராம், தூங்கல. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் ஜெயக்கி, நல்ல வார்த்தை அது, நான் தூங்கல, நான் வந்து கண்ணா சந்துட்டேன். அப்ப கண்ணா சந்துறது பேர் என்ன? அதுதான் நாய்க்கத்தும். அதுக்கு பேர் தான் தூக்கம். திவ்யா மாதிரி இருக்கிற ஆளுக்கு இப்ப எனக்குலாம் அதுல என்ன கார் ஓட்டும்போது கண்ணா சந்துட்டா போய்டுவான் அவன், அதோட ஆக்சிடென்ட்ல போய்டுவான். இது ஒண்ணு. திவ்யா மாதிரி இருக்கிற ஆள் அங்க என்ன சொல்லணும், நான் சொல்லலங்க, அதனால தான் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களே அமித்னு வந்து உங்களை விஜய் சொன்னாரு, நான் சொல்லலங்கன்னு சொல்லிருக்கணும். அவங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அவங்க திரும்ப நான் தூங்கலைங்க, நான் எவ்வளவு நேரம் தூங்காம இருந்தேன் தெரியுமா, அவங்கள பத்தி அவங்க வந்து திரும்ப ட்ரை பண்ணுவாங்க டு கிவ் தட் ஆன்சர். அதுதான் அங்க ரொம்ப கொடுமையா இருந்தது. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பால் முட்டை வந்தது, தலை போட்டிக்கான விஷயங்கள் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுல யாரு சப்போர்ட்டர்னு கேட்கும்பொழுது கமருதீனோட இந்த ஸ்டாண்ட் நல்லா இருந்தது. அவர் இன்னும் ஒரு 2 நாள் தான் வச்சுக்கோங்களேன். நீங்க நல்லா கேட்டுக்காங்க, நீங்க இங்க கெட்டதும் நடக்கும் நல்லதும் நடக்கும். கெட்டது செய்யறாங்கன்றதுக்காக நல்லதை வந்து நம்ம வந்து விட்டுட முடியாதுன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? அதுதான் மேட்டர். சொல்லுங்க. சோ கமருதீன் வந்து அங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பாரு அப்படின்னா, வினோதுக்காக அவர் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அரோராவுக்கு சப்போர்ட் வந்து யாரு FJ அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அண்ட்
சபரியை வந்து அவங்க பேர் என்ன சொல்றது, ஆதிரை வந்து சபரியை சூஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு வினோத் வந்து கமருதீன் சூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஒருத்தவங்க சூஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் எழுந்துட்டு பிக் பாஸ் எனக்கும் கமருதீன் தான் வேணும் அப்படின்னா என்ன பிரிச்சு கொடுப்பாங்களா கமருதீன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. உடனே பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் வினோத் சொல்லும் பொழுதே பிக் பாஸ் கேட்பாரு கமருதீன்ட்ட, உங்களுக்கு ஓகேவா ஓகேன்றாரு. அதுக்கப்புறம் இவங்க திரும்பி கேட்பாங்க கமருதீன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க ஒரு வீட்டுல ஒரு இடத்த கிளீனிங் டீம் பண்ணுதுன்னா அந்த எல்லா இடத்தையும் நீங்க பண்ணணும். நாங்க இந்த வாரம் பண்ண மாட்டோம்னா என்ன அர்த்தம்னு நான் கேக்குறேன். அது எப்படி நான் ஜாக்கி காலையில பண்ண மாட்டோம், இதோட நைட் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும், அப்போ உங்களுக்கு என்னங்க வேலைன்னு அதுதான் தெரியல. அதுதான் இந்த மேட்டுமைத்தனத்தோட அவங்க 2 பேருமே இருக்காங்க மேடம். தங்கராவத்து என்ன பண்ணிருக்கு, தண்ணி குடிச்சிட்டு பாட்டில் வந்து ரோட்லயே போட்டுருக்கு, பக்கத்துல கோப்பத்தோட்டு இருந்து ரோட்லயே போட்டுருக்கு. அதை வந்து பெரிய விமர்சனங்களை வச்சாங்க. பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாமா, எம்பியா இருக்கவங்க, அமைச்சர் மாதிரி எம்பியா இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாமா, என்ன இதில் இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் எம்பியா இருக்காங்க அவங்க, இந்த மாதிரி பண்ணலாமா, ஒரு 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 டெக்கோரம் மெயின்டைன் பண்ணல. ஒரு நாட்டில் நீங்க ஒரு முக்கிய பதவியில் இருக்கிறீங்க, பொறுப்புல இருக்கீங்கன்னும் போது ஒரு குப்பையில தானே அந்த பாட்டில போடணும், ரோட்லயே போடுறீங்க அப்படின்னு போது அதுக்கு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது. அந்த விஷயங்கள் தான் என்னன்னா, ஜாதி அடுக்குல இந்த டிசிப்ளினை யாருமே வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்க்கல. நான் வந்து உயர்ந்த ஜாதியில பிறந்தவன், என்கிட்ட பணம் இருக்கும், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னவா குப்பை பண்ணுவேன், அதை பண்றதுக்கு எடுக்கிறதுக்கு ஒருத்தவன் கீழ் ஜாதியில ஒருத்தவன் பிறந்தவன், ஒடுக்கப்பட்ட ஜாதியில ஒருத்தவன் பிறந்தவன் அந்த குப்பை எடுக்கிறது இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? அதனாலதான் நாடே நாசமா போகுது. இந்த நாடு நாசமா போறதுல இந்த இது நீட்னஸ் இல்லாம கிளீன்னஸ் இல்லாம இருக்கிறதுல மிக முக்கிய காரணங்கள் இது ஒரு முக்கிய காரணம், இந்த மனோபாவம். அதனால உன்னால குப்பையை போட முடியும். ஏன்னா ரோட்ல போட்டா அவன் பெருக்கிறதுக்கு ஆள் இருக்கான், காலைல வந்து பெருக்குவான். ஆனா இதே ஜப்பான், நான் நேத்தே சொன்ன முந்தான ரிவ்யூல சொன்னேன்னு நினைக்கிறேன், 1.5 கிலோமீட்டர் நடப்பாங்க, அவன் எங்க நடப்பான், போய் பார்ப்பான் காலைல வந்து. ஏன் அப்ப ஏன் இங்க அந்த மிஸ்டேக், அந்த அலட்சியம் தான். இதுதான் இவங்க கிட்ட இருக்கு நிறைய, அந்த மேட்டுமைத்தனம். நான் செய்ய மாட்டேன், நான் ஏங்க இங்க எல்லாருமே அப்படிதாங்க. அவங்க வீட்லயும் வேலைக்காரங்க இருப்பாங்க, அவங்க வீட்லயும் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவங்க தாங்க இருக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியம் ஜாக்கி, பாருவாவது எழுந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, இவங்க எடுத்த உடனே அதெல்லாம் முடியாது வினோத் அப்படின்ட்டு அப்படியே உட்கார்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் ஏன் உனக்கு இருங்க, இப்ப இந்த எப்படி எதிர்கொள்வாங்கன்னு ஒண்ணு நம்ம சொன்னோம்ல, 11வது வாரம் இந்த எல்லாத்தையுமே இப்பல இருந்தே நீங்க நோட் பண்ணுங்க. நீங்க 11வது வாரத்துக்கு நம்ம இன்னையில இருந்தே நம்ம கேள்விகளை வைப்போம். அது எப்படி, எங்க ஊர்ல யாருக்குமே பீரியட்ஸ் வரவே இல்லையா? என்னுடைய கேள்வி எளிமையான கேள்விங்க. பீரியட்ஸா இருக்கு வினோத், நான் வந்து கொஞ்சம் டைம் இருக்கும்போது நான் பண்ணிடுறேன், இவ்வளவுதான் மேட்ரு. அதுதான் நீங்க உடனே பண்ணுங்கன்னு சொல்லல. எனக்கு பீரியட்ஸ், நான் இதை விட காலையில நீங்க வந்து இவர்கிட்ட அமிர்த்துக்கிட்ட அவங்க பேசிட்டு இருப்பாங்க, அப்படி என்ன பேசி கீழ்ச்சிட்டாங்க அவங்க, யாரு திவ்யாவை, அவங்க என்ன பேசி கீழ்ச்சிட்டாங்க, என்ன நிக்க சொல்றாங்க. நான் பீரியட்ஸ் இருக்கு நான் போறேன், என்ன வந்து தடுத்து நிறுத்தினா என்ன அர்த்தம்? ஏமா நீ பீரியட்ஸ் இருக்குன்னு யாருக்குமா தெரியும்? யாருக்கு தெரியும்? நீங்க சொல்லியிருந்தா அவங்க சொல்ல போறாங்க. ஏமா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க திவ்யா உங்க வீட்டுக்குள்ளார வந்து உங்ககிட்ட பேசல, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் கனியும் உங்க வீட்டுக்குள்ளார வந்து பேசல, இந்த வீட்டுல இருக்கிற கண்டஸ்டன்ட் அவங்க வந்து உங்ககிட்ட பேசுறாங்க. ஓகே, எனக்கு நீங்க வந்து முதுகு திருப்பிட்டு போறதுக்கான அட்ரஸ் பண்ணுங்கன்றதுக்காக சொல்றாங்க ஒரு விஷயம். ஏன்னா உங்க புருஷன் தான் போகும்போது என் பொண்டாட்டியை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போனாரு. சொல்லுப்பா. சூப்பரா ஓகேடா, பாய் பாய். இது உள்ள விட்டாங்களா? இன்னும் உள்ள நினைக்கிறேன் 6:26. உள்ள வாய்ப்பே இல்லை. 6:40 வரையும் வெளில தான் நிற்கும். சொல்லுங்க. சரி, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. அதுதாங்க, நீங்க உள்ளார வந்து உங்க வீட்டுல பேசல, இங்க இருக்கும்போது நீங்க அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வர போனாரு எங்க ஒய்ஃபை பார்த்துக்கோன்ட்டு, போன நாள்ல இருந்து நீங்க ஒரு பிரச்சனை பண்றீங்க, அந்த பொண்ணு அதை அட்ரஸ் பண்ணுது. நீங்க என்ன சொல்லணும்னா, எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு ஒன்று சொல்லணும், இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து ட்ரெஸ் ரூமுக்கு போயிட்டு நான் இது பண்ணணும்னு நீங்க சொல்லணும். இதெல்லாமே நீங்க சொல்லிட்டீங்கன்னா அங்க பிரச்சனையே கிடையாது. நீங்க வந்து நீங்க மாதிரி எழுந்து போனீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன நினைச்சிட்டு போவாங்க ஜாக்கி, முடியாது அப்படிதான் எழுந்தே போவாங்க அவங்க. நேத்து இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட் இப்ப ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும்னா வந்து திவ்யா மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா பரவாயில்ல, ஆதிரை நாமினேட் பண்ணும்போது அதான் ரீசனா சொல்றாங்க, இவங்க நம்ம அரோரா நாமினேட் பண்ணும்போதுமே இதான் ரீசனா சொல்றாங்க.
கமருதீன் நாமினேட் பண்ணும்போது இதுதான் ரீசனா சொல்றாங்க. ஒருத்தவங்க கிளம்பிட்டாங்கன்றதுக்கு அப்புறமா அவங்க வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க, அவங்க யாரும் பேசுறது அவனும் ஏன் அவங்களெல்லாம் என்ன இந்த எந்திரம் அதெல்லாம் அவன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் ஊட்டிங்க வந்து உட்காந்து இல்ல போட்டோ கூட இல்லாமல்ல நீங்க தான் புருஷன் கூட வந்தீங்க, நீங்க வந்து இருந்தாங்க ஒரு போயிட்டாரு சட்டையை வச்சுட்டு சீன் போட்டுட்டு இருக்கீங்க. இது எனக்கு தெரியல இது எப்படி அவர் எதிர்கொள்றாரு பாப்போம். கேட்கறன்னு கூட சொல்ல அவர் எப்படி எதிர்கொள்றாரு பாப்போம். நீங்க வந்து இப்பயாவது புரிஞ்சு விளையாடுமா ப்ளீஸ். அதுதான் மேட்டர். ஓகேவா? சோ இதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இதை விட இந்த சமூக வலைதளங்கள்ல நிமிட்டு பார்ப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு வினோத் வந்து கட்டி பிடிச்சாரு அப்படின்றத வந்து மியூசிக்லாம் போட்டு மாத்தினாங்கல்ல. ஒன்றும் இல்லை, சாண்ட்ரா செட் she has a periods but she changed into blue tops and white pants. No woman will wear white pants during periods. She is lying. அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பெண்கள் புழங்குகின்ற சமூக வலைதளத்தில் இது வந்து ஒரு வைரலாக சுத்திட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்ப எல்லாத்தையும் ஈச் அண்ட் எவ்ரிதிங் நோட் பண்றாங்க. இதுல இருந்து நீங்க வந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொன்னார்ல, அது உண்மைதான். அது உண்மைதான். நீங்க நீங்க எல்லாத்துக்கும் வந்து நீங்க என்ன இது மாதிரி ஒண்ணு சொல்லி நீங்க அழகா வந்து வேலை செய்யாம தவிர்த்துக்கிறீங்கன்றது தான் அங்க சொல்லக்கூடிய விஷயம். நீங்க அதே தான் நீங்க ஏங்க அதுதான் ஒரு வேலை எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. ஏங்க ஒரு கப்பா வைக்கிறதுக்கு ஏங்க கழுவுறாங்க ஒருத்தவங்க மாடு மாதிரி உங்க வீட்டு வேலைக்காரங்க அவங்க கழுவிட்டு இருக்கிறதுக்கு. அதே மாதிரி எந்த வேலையும் செய்யாம இந்த சமையல் வேலை செய்யறப்ப பாத்தீங்கன்னா அதனால நாங்க செய்யவே மாட்டோம். அதை கிளீன் பண்றதுக்கே நாங்க முடியுமாதுன்னு சமையல் மேடை கூட கிளீன் பண்ண சொல்ல மாட்டாங்க. கீழே அந்த சமையல் இடத்தை சுத்தி இருக்கிற இடம் அப்ப எஃப்ஜே கரெக்டா கேட்பாங்க. நாங்க ஒரு வாட்டி சமைக்கிறோம், நான் ஒரு வாட்டி தான் சமைப்பேன், பரவாயில்லையா? பரவாயில்லையா? ஓகேவா? இதுக்கு முன்னாடி தான் கேப்டன்ஷிப் டாஸ்க், அதுல வந்து வினோத் ஜெயிச்சிட்டாரு. அதுல ஒரு இது எடுத்துன்னு வருவாங்க, பேசுவோம் கண்டிப்பா. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி இது இப்ப என்னன்னா இந்த பிரச்சனையங்க கிட்டத்தட்ட ஒரு half an hourக்கு மேல விளக்குவாங்க. ஃபர்ஸ்ட் பாரு, எனக்கு தெரியாது அது half an hourக்கு அப்புறம் அதை பெருக்கும் போது சுத்தமா பெருக்க மாட்டாங்க. அதுதான் மேட்ரு. இதுல இன்னொன்னு செய்வாங்க, வினோத்தை வந்து அவங்க வினோத்தை ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். வினோத் உனக்கு புரியுதா? எல்லாத்த விட என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்றோம், நாங்க வேணா கிளீனிங் டீமுக்கு ஹெல்ப் பண்றோம், டாய்லெட்ல எங்களுக்கு நிறைய வேலை இருக்காதுன்னு சொன்ன குத்தம் எல்லாத்தையும் பண்ண சொல்லுவாங்க. தப்புன்னு அவங்க வந்து கூப்பிட்டு நீ அப்ப அவங்க இதை எடுத்துக்கிட்டுமே வினோத் கேட்பாரு, அவங்க உங்களுக்கு ஒரு உதவி செய்ய வராங்க பாரு, நீங்க எப்படி வினோத் சோ பாரு வந்து இல்ல இதுல அல்டிமேட் என்னன்னா பாரு வந்து வினோத் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த 1/2 மணி நேரம் பேசலாம் கூட இல்ல. விக்ரம் என்ன சொல்லுவாரு, நான் வந்து வேணா கிளீனிங் டீம்ல இருந்து ஹெல்ப் பண்றோம், கிளீனிங் டீம்ல கொஞ்சம் ஒர்க் தான் இருக்கு. இதை யாருமே எப்பவுமேங்க வேலை செய்பவர்கள் எனக்கு வேலை கம்மியா இருக்குன்னு மட்டும் சொல்லவே கூடாது. ஆமா, உங்க தலையில எல்லாத்தையுமே வச்சிருவாங்க. இதுக்கு பாரு சரியான உதாரணம். இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, நாங்க இதை கிளீன் பண்ண, நான் வந்து எல்லாம் பேசுவாங்க, பேசிட்டு நல்லா அந்த இது சொல்வார்ல, விஜய் சொன்னார்ல மாதிரி பேசுவாங்க சார் அப்படின்னு, அதே மாதிரியே பேசினாங்க பாரு. இன்னைக்கு சாண்ட்ரா வந்து சூப்பர் டீலக்ஸ் எடுத்துக்குவாங்க வினோத், நான் வந்து இந்த பெட்ரூம் வந்து இந்த கிச்சன் ஏரியா இருக்குல்ல, இந்த சுத்தி இருக்கிற இது நான் எடுத்துக்கிறேன், ஹாலு அந்த லிவிங் ஏரியா அந்த நடக்கிறாங்கல்ல அது எல்லாத்தையும் யாரு நம்ம விக்ரமும் இவங்களும் பண்ணட்டும். உடனே இவர் கேட்பாரு, விக்ரம் அப்பதான் விக்ரம் சுதாரிப்பாரு. அப்ப கூட இவரு புரியல, அவங்க எடுத்துக்குவாங்கன்றீங்களா, அவ்வளவு பெரிய இடம் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு பேசிட்டு இருப்பாரு விக்ரம், சாரி வினோத். விக்ரம் வருவாரு, எனக்கு புரியல பாரு, இந்த இடத்த நாங்க ஏன் கிளீன் பண்ணணும், நாங்க லிவிங் ஏரியாவை கிளீன் பண்றோம்னு சொல்லிட்டோம், அது ஒரு குட்டி ஏரியா, அந்த ஏரியாவை நாங்க கிளீன் பண்றோம்னு சொல்லிட்டோம், இதே எதுக்கு நாங்க கிளீன் பண்ணணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு புரியவே இல்லையா, நீங்க எங்க டீமுக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கன்னு. அப்ப அவங்க டீமுக்கு நீங்க யாரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது? அதுதான் இத என்னன்னா இந்த மாதிரி ஒரு இடத்தை பெருக்கிறதுக்கு இவங்களாவது பெருக்கிறதுக்கு கையில புறத்து 1/2 மணி நேரம் கழிச்சு தொடப்பத்தையா எடுத்தாங்க. என்கிட்ட கேளுங்களேன், கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, கிளீன் பண்ணுங்களேன். முடியாது வினோத், என்னால முடியாது அப்படின்ட்டு போய் நல்லா சோத்தை போட்டு அந்த சோத்தை தின்றமே அதுக்கு கொஞ்சம் இருக்காது கொஞ்சம். அது ஒருத்தவங்க வந்து ஒன்றும் இல்லை, கப்பை எடுத்து இங்கே ஏன் வைக்கிறீங்க, கழுவுற இடத்துல நீங்கள் வேலையே செய்யலை, கழுவுற இடத்துல அந்த லேடி எதுக்கு என்ன சீ சொல்லிச்சு, சே மூஞ்ச கூட பார்த்து பேசாம இருக்கான், அவ்வளவு பெரிய ஆளான்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். இது அவங்க ஒரு தடவை செஞ்சிருந்தா கேட்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த லேடி என்ன அந்த லேடி, நீங்க இது எப்படி அவர் எதிர்கொள்றாருன்னு பாப்போமே, அதுதான் உண்மை. எனக்கு புரியல அது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வினோத் கெஞ்சுவாரு, ஜாக்கி இந்த ஒரு குட்டி இடம் மட்டும் பண்ணிடலாம், முடியாது அப்படின்னு குழந்தை மாதிரி தலையாடுவாங்க. எனக்கு முடியாது. இதுல என்ன காமெடினாங்க, இப்போ இது வரட்டும், இவங்க இன்னும் அந்த ஒரு வாரம் இருப்பாங்க, சூப்பராக அவங்க நிறைய கண்டென்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதை பேச தான் போகிறோம். ஆனால் என்ன விஷயம்னா
பாரு வந்து அரோராவை நாமினேட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க நீங்க வீட்டு வேலைகளை இவங்க என்ன கீழ்ச்சிட்டாங்க இது வரையும் நமக்கு தெரியவே இல்லை. எல்லாத்த விட இருக்கு ஜாக்கி. இந்த 2 நாள் இதுக்கப்புறம் பாருங்களேன், பாருவுக்கும் சாண்ட்ராவுக்குமே சண்டை வரும். அவங்க இப்ப செய்ய போறது இல்ல சாண்ட்ரா. இன்னைக்கு சாண்ட்ராவுக்கு அமித்துக்கு சாரி பாருவுக்கு அமித்துக்கு சண்டை வந்தது. எழுந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்தாதீங்கன்னு அவரு ஆக்சுவலி கத்துவாங்க அவங்க. ஏய் நீ இருடா அப்படின்னுவாங்க இவங்க. நீ இருடா நான் முதல்ல சொல்லிடுறேன்டா அப்படின்னுவாங்க. எப்ப பாரு இந்த வேலை நீங்க செய்யணும் பாரு, அவ்வளவுதான். உடனே செய்ய மாட்டோம், அதை பண்ண மாட்டோம். இதுதான் வினோத்தோட நாமினேஷன் ரீசன் நான் இங்கே சொல்றேன். அவர் சொல்வாரு, சொல்லுங்க எனக்கு நான் ஏன் பாரு நாமினேட் பண்ணா சின்ன வேலையா இருந்தா கூட செய்யணும்னு அவங்களுக்கு தோணல. அவங்க உடனேவே அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை செய்யறதுக்கு ஒத்துக்குறாங்க. அதனாலதான் அப்படின்வாங்க. எனக்கு ஏன் வந்து இந்த கப்பு விஷயத்த நீங்க சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் நான் கூட யோசிச்சேன், ஏன் இது எனக்கு தோணுச்சுன்னா எங்க எல்லாருக்குமே இஷ்யூஸ் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இப்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஜாக்கின்னு வச்சுக்கோங்களேன். ஜாக்கி தான் பாத்திரம் தேய்க்கணும் இன்னைக்கு வீட்டுல, ஓகேவா? அப்படி இருக்கப்ப நான் ஜாக்கெட் சொன்னேன், டே ரொம்ப முடியலடா அங்க வச்சுட்டேன், அப்புறமா கொண்டு வந்து நான் செய்யறேன். ஏதாவது ஒரு விஷயத்த நான் பண்ண முடியலன்னா டே அங்க வச்சுட்டேன் அப்புறம் செய்யறேன். இதை நம்ம சொல்லுவோமா? ஆனா உடனே நான் என்ன செய்வேன், அதை செஞ்சிருவேன். நீ கவலைப்படாத, ஏன்னா அது நம்ம வீட்டு வேலை. அதுதான் ஜாக்கி, அதை நீங்க செஞ்சிருவீங்க. இப்ப கனி வந்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, நான் பாத்திரம் தேய்க்கிற டீம்ல இருக்கேன், அந்த இடத்துல யாரும் பிளேட்ஸ் போடாதீங்க, கப்ஸ் போடாதீங்க, வரும்பொழுது அது எல்லாம் அங்க இருக்கு அப்படின்னா அதை நான் எடுத்து வச்சுட்டு கிளீன் பண்றதுக்கு எனக்கு ஒரு அது ஒரு வேலையா இருக்கு. அவன் சாட்ட தட்டை வந்து அவங்க தான் கழுவணும், அவங்க குடிச்ச கப்பா அவங்க தான் கழுவணும். இது அந்த வீட்டுல ஒரு சீசன் நடக்கும் மேடம். இது இந்த பேசிக், ஏன்னா நீங்க போயிட்டு நீங்க தானே கழுவுறீங்க, வேற யாராவது கழுவுறாங்களா? ஆயிலாம் போனா நீங்க தானே கழுவுறீங்க, வேற யாராவது கழுவுறாங்களா? எனக்கு புரியல. எனக்கு இதுல என்னன்னா கனி அதனாலதான் வந்து அவங்க கேட்பாங்க, இது யாரோட கப்பு எடுக்க சொல்லுங்க அப்படின்னு. வந்து எடுத்துட்டு இதை நான் அப்புறம் கழுவிக்கிறேன்னு நான் தான் சொன்னேனே. ஏங்க எப்ப பாரு நீங்க கழுவுறீங்கன்னு சொல்றதுலாம் அங்க பிரச்சனை இல்லைங்க, ஓரமா எடுத்து வைன்னு தான் சொன்னாங்க, இந்த இடத்துல வைக்காதன்னு சொன்னாங்க. எனக்கு டிஸ்டர்பா இருக்கு, நான் செய்யற வேலையை நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு தான் சொன்னாங்க. அவங்க உடனே அங்க வந்து இது கழுவின்னு இருந்தாங்க. அவர் வந்து உடனே வினோத் சொல்லுவாரு, அவங்க கொத்தமல்லி கழுவுறாங்க, கருவேப்பிலை கழுவுறாங்க, அது பிரச்சனை இல்ல சன்றா, நவுருங்கன்னு சொன்னா அவங்க நவுந்துருவாங்க. எடுத்து வச்சு எல்லாத்த விட அந்த லேடி இது சமைச்சதுதான் நீங்க சாப்பிட்டீங்க. அந்த சட்டையை வச்சுக்கிட்டு அந்த தட்டை எடுத்து போய் உட்காந்துட்டு சாப்பிட்டது வந்து அந்த லேடி சமைச்சதா இல்ல சமையல் டீம் சமைச்சதா தெரியல. இன்னொன்னு அந்த லேடி கழுவுன தட்டுல தான் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க வேற ஏதாவது பிஸியா இருந்தாலோ இல்ல உடம்பு முடியாம போய் படுத்திருந்தாலோ யாரும் அதை கண்டுக்க மாட்டாங்க. நீங்க உடனேவே ஒரு சட்டையை எடுத்துட்டு போயிட்டு அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த கப்ப கழுவு கூப்பிடும் பொழுதும் அவங்க அந்த கதை அது நிறைய பேர் சொன்னாங்க மேடம். அது என்னன்னா எப்பயுமே அந்த டேஸ் வந்து அவங்க எல்லாமே கனெக்ட் பண்ணுவாங்கல்ல லேடிஸ், அப்பப்ப இததான் செய்யறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒண்ணு ஜாக்கி. இன்னொன்னு ஒண்ணு வந்து அதான் நீங்க அந்த கமெண்ட் ஏற்கனவே படிச்சிட்டீங்க. இதுல ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். இவ்வளோ ரூல்ஸ் இவ்வளோ விஷயங்கள் பேசினாங்கல்ல, யாரு நம்ம பார்வதி. அப்ப அரோரா கூட சொல்லுவாங்க, ஒரு தடவை அந்த டேபிள் இப்படி இருக்குன்னா அடுத்த வாட்டி சாப்பிட வரும்போது அந்த டேபிள் குப்பையா தான் இருக்குன்னு. அவங்களோட தோசை சாப்பிட்ட தட்டை பாரு அங்கேயே தான் வச்சிருந்தாங்க. தோசையை சாப்பிட்டு அப்படியே இருக்கான் அந்த தட்டு. அப்ப நீங்க எப்படி கிளீன்லினஸ் பத்தி நாங்க பண்ண மாட்டோம் கிண்ண மாட்டோம்னு பேச முடியும்னு கேக்குறேன் நானு. நம்ம இப்ப ஒரு வகையில நம்ம இப்ப கரெக்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வினோத், ரொம்ப குப்பெல்லாம் நாங்க போட மாட்டோம், ஓரளவுக்கு நீட்டா வச்சிருக்கோம். நீட்டா இருக்கும்போது எதுக்கு வேணும் அது பெருக்கணும்னு கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு. பிகிபியே வந்து இன்னைக்கு வந்து சொல்லும் போதே தலைவராக வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னதே வீட்டை கிளீனா வச்சுக்கோங்கன்னு சொன்னதே என்னன்னா முன்னாடியே சொல்றாரு. ஏன்னா இது வந்து இப்படி ஒரு அலட்சியம் நடக்குது, அந்த அலட்சியத்திற்கான விஷயமா நான் இதை நான் பண்றேன் அப்படின்றது தான் மேட்டர். ஆக்சுவலி இன்னொன்னு இருக்கு, அதனால மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்டா இருந்துங்கிறதுக்காக எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிட முடியுமா? பிகிபி கிட்ட நான் இன்னைக்கு கேட்டேன், ஓகே பி ஸ்கொயர் என்ன அப்படின்னு. டக்குன்னு மூஞ்சி அடிச்சவன் நம்மள ஒரு கேள்வி கேட்கறாரு, ஏமா பாட்டில் கிரீன் வந்து உன் புருஷன் சொல்ல நான் சொல்லக்கூடாதா ஷர்ட் நல்லா இருக்குன்ட்டு? திரண்டு நிக்கிற அழகுத்தான் திறந்து நிக்கிற பக்கிரியே எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அமித்லாம் உயிரை கொடுத்து ஆடின்னு இருப்பாரு. இவங்க அரோரா சாண்ட்ரா இவங்களதான் கட்டிட்டு இருப்பாங்க. யார் யாரு? கேமராமேன் யார் யாரு? சாண்ட்ரா, அரோரா, திவ்யா, அவ்வளவுதான். அங்க இன்னொன்னோ பண்ணின்னு இருப்பா. அந்த விசுமலாசேக்கு வந்து சபரில ஏதோ தொப்பிலாம் போட்டுலாம். உண்மையிலே சபரி வந்து சூப்பரா இருந்தது. நீங்க ட்ரெஸ் நல்லா இருந்தது. சபரிக்கும் இவங்க திவ்யாவுக்கும் ஒரு இது போகும், அவங்க வந்து சட்டையெல்லாம் எடுத்து விட்டு ரகடு பாய் மாதிரி மாத்துவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க வேற போய் அவர்கிட்ட போய் உன் மேல ஒரு ஃபீலிங் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க பார்வதி சபரி கிட்ட. தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். அவன் நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு அவருக்கு தெரியாதா?
சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம். இன்னொன்னு அரோராவும் சொல்லுவாங்க சபரி கிட்ட, கொஞ்சம் நல்லா தான் இருக்கிற, கொஞ்சம் சைட் அடிக்கலாமா அந்த மாதிரி எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க இங்கெல்லாம். நம்ம என்ன பண்றது அந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்றப்ப அதை விடுங்க. நான் கேட்டேன் இப்ப கேக்குறப்ப நான் ஆனா ஒரு சப்போர்ட் பண்ணேன் ஜாக்கி உங்களுக்கு அந்த இடத்துல. என் புருஷன் உன் அளவு கிடையாதுப்பா, ஏதோ வந்து அந்த பாத்ரூம்ல வந்து குப்பை ஒழுங்கா போடலன்றதுக்காக இன்னைக்கு டப்புன்னு வந்து கிளீனிங்கை ஒழுங்கா பாத்துக்கிற மாதிரி டீம் பிரின்லாம் சொல்ல மாட்டாரு. இவ்வளோ வந்து ஒரு ஆளுக்கு வந்து என் புருஷன் முட்டு கொடுக்க மாட்டாருன்னு சொன்னேன் ஜாக்கி நான். ஆனா அது நான் சொன்னேன். ஒரு அசைச்சிக்க முடியாது, அவரும் ஆண்டானேன்னு சொல்லிட்டு என்ன வேணா செஞ்சிடலாமா அதுக்காக, அதுதான் மேட்ரு. அதனால இவங்க சட்டை நல்லா, திவு ஷர்ட் நல்லா இருக்கான், அரோ நீ இந்த அதை விட திவு சட்டை நல்லா இருக்கவே தெரியும் மேடம் என்ன செய்வாங்க. ஒரு குரல் வந்து உங்களை பாராட்டுதுன்னு வச்சுக்கீங்கன்னா சொல்லுவாங்க, சொல்ல மாட்டேன் தேங்க்யூன்னு சொல்லுவேன் நான். நீங்க சொல்லுங்க மேடம். ஓகே விடுங்க, சரி விடுங்க. அவர்கிட்ட எதுக்கு அதை சொன்னாங்க, எது பண்ணாங்கன்னு அது தெரியும், அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். தட்ஸ் ஆல். ஓகே விடுங்க, நீங்க ஏதாவது பாருங்க. ஓகே பட் இன்னைக்கு டீமே ஹாப்பியா இருந்தது. உண்மையிலே கரைச்சி வச்சிரா அழகத்தான் குறைச்சி வச்சிரா பண்ணிரி, அதுல இருந்து தேங்க்யூ பிக் பாஸ் அப்படின்னு சொல்றதுல இருந்து நல்லாவே இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் லைவ்லியா இருந்தது. இதேதான் திரும்ப திரும்ப லைவ்லியா இருந்தது திரண்டு நிக்கிறதா தேங்க்யூ பிக் பாஸ். இன்னும் லைவ்லினே எனக்கு தெரியல இதுல. சரி ஓகே. இதுக்கப்புறம் என்னன்னா கமருதனுக்கு கெட்ட காலம் போய் எல்லாம் நாமினேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த கேப்டன்ஷிப்ல போய் என்ன பண்ணுவாரு, எல்லாம் அந்த பால் பொறுக்கிற இதெல்லாம் பண்ணி பால் பொறுக்கிறதுல திருட்டுத்தனங்க. அவங்க வந்து கரெக்டா அது தெளிவா சொல்லுவாரு, இது இப்படியே ஒரு திருட்டுத்தனம் நடக்கும்னு தெரியும் அவருக்கு. அதனாலதான் சொன்னாரு யார் யார் பால் யார் யார் கூடையில இருக்குன்றத அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு எண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷாட்டு அந்த இந்த ஷாட்டே காமிச்சிருக்கலாம். அந்த பாலை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே போடுவாங்க. அதாவது ஆதிரி இது 28 27 அதிகமா இருந்தது வந்து சுபிக்ஷா நினைக்கிறேன். சுபிக்ஷா 29, அரோரா 31, அரோரா 30 அரோரா 30, அது 32, ஆதிரையுமே 28, பாரு 29ன்னு ஒரு. ஆமா இதுதான். அது ஒரு பால் எடுத்து போட்ட கூட தோத்துருவாங்க அவங்க. ஆனாலும் அவங்க என்ன எல்லாரும் போக போங்கன்னுவாங்க. ஏன்னா சாண்டாக்ட் அதேதான் தூக்கி டக்குனு எடுத்து உள்ள போட்டு போடு. பட் ஆனா ஒரு இடத்துல சாண்ட்ரால வந்து அந்த பாலை தூக்கி போட்டெல்லாம் கொஞ்சம் இதுவா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இதுவா தான் இருக்கும் ஏன்னா கேமரா எல்லாம் பாத்துட்டு இருக்கு, கேமரா இருக்கு. அப்புறம் சேது நான் வந்து கேட்டா என்ன சொல்றது பாருங்க, திரும்பவும் அந்த இடம் எவ்வளவு குப்பையா இருக்கு பாருங்க. ஆமா அப்பதான் தலையாட்டுவாங்க, பண்ண முடியாதுன்னு போயிடுவாங்க. எது அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. அதேதான் எனக்கு. சரி விடுங்க, அப்புறம் பேசுவோம் இதை பத்தி. ஸோ இந்த விஷயம் நடக்கும்போது இவர் என்ன பண்ணுவாரு, ஆர்வ கோளாரா அந்த 3 பால் கிடையாது, ஒரு பால் கிடையாதுன்றாரு கமருதீன். ஒரு விஷயம் அதுல என்னன்னா கொடுமை, அவங்க சொல்லிட்டு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவங்க சட்டை எடுத்துக்கிட்டு டோருக்கு போயிடுவாங்க. மாட்டினது பாருதான், ஏன்னா பாரு செஞ்சே ஆகணும். வினோத் தொடல வச்சு அதுக்கு அரை மணி நேரம் என்னன்னு உருட்டும் செய்யணும்னு இங்க இருந்து பெருகிட்டு போ அந்த பக்கம் நான் செய்யறேன், நீங்க எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. இத செய்வாங்கங்க, டீன்ஸ் செய்வாங்க வீட்ல. இப்ப சம்டைம்ஸ் யாழினி செய்வா, எப்பவே இதை செஞ்சிருன்னா அப்புறமா செய்யறேன், ஆனா யாழினி அன்னைக்கு உள்ள அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். ஆமா அந்த மாதிரி தான் நம்ம வச்சிருப்போம். இது எப்படி ஒருத்தவங்க எவ்வளவு நேரம் ஒருத்தர் மாரடிப்பாரு. பால் மேட்டர்ல என்னன்னா போய் எடுத்துட்டு ஒரு பாலை தூக்கி போட்டுரு, ஒரு பால் வந்து கீழே இருந்தது சொல்லிட்டாரு கமருதீன். நீ ஏன் சொன்ன, நீ சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எப்படி ஒருத்தர் அப்படி மறைக்க முடியும், சொல்ல முடியும், செய்ய முடியும். நீ என் கூட நிக்கவே இல்லை, உடனே அவரு கமருதீன் இந்த மாதிரி பாரு அப்படிலாம் விளையாட, அதுக்குதான் தனித்தனியா விளையாடலாம் சொன்னேன் அப்படின்னு இது மாதிரி பண்ணாத பாரு அப்படின்னு. உண்மையிலே கமருதீன் வந்து இன்னைக்கு வந்து கானா வினோத்துக்கு செஞ்ச செயலும் சரி, ஏன்னா பாலை வந்து அதுக்கு கொஞ்சம் திறமையான ஆளா இருக்கணும், தள்ளிட்டு போறது. அதே மாதிரி அவரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாலுமே கவுண்டிங்ன்றப்ப ஒரு பால கூட மிஸ் பண்ணல நம்ம இவரு. ஸோ நல்லா சிறப்பாகவே அவங்க விளையாடாங்க. ஆனா இவனுக்கு காண்டுன்னா என்ன, நான் தலைவனா ஆகணுமே, என்ன ஏன் நீ தலைவர் ஆக்கல அப்படின்றதான் அவனுடைய காண்டு. ஆக்சுவலி பிளஸ் அவங்களுக்கு காண்டே வந்து நீ எனக்கு தானே வந்திருக்கணும், இப்ப நீ பண்ண வினோத் ஜெயிச்சிட்டாப்ல, அப்ப நான் ஜெயிச்சிருந்திருப்பேன்ங்கிறதா அவங்களோட காண்டு. சோ இதுல இன்னொரு விஷயமும் கமருதீன் வந்து அமித் கிட்ட கடைசியில பேசும்போது சொல்லுவாரு, என்னங்க எப்ப பாரு நான் நிக்கலன்னு இருக்காங்க, எவ்வளவு இடத்துல நான் போய் அவங்களுக்கு நின்று இருக்கேன் தெரியுமா, சுபிக்ஷா விஷயத்தெல்லாம் நான் போய் அவங்களுக்கு நின்று இருக்கேன், இவங்க எனக்கு எங்க நின்று இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அது உண்மைதான்.
ஆமா இப்போ இவருக்கு தெரியும் சக்கி. ஆஃப்டர் நைட் அவருக்கு தெரியாது. ஆமா அதுதான் சொல்றேன், எங்க சுத்தினாலும் கரெக்டா 10 மணிக்கு நான் அவங்க வீட்டுக்கு போயிடு அவளை போய் பார்க்க போயிடுவேன். இன்னைக்கு அதே மாதிரி இதுனா செம்மொழி இந்த மாதிரி பண்ற மாதிரி இருந்தா என்ன செய்யுது? சரியா, சரி இதெல்லாம் முடிக்கும். இந்த பார்வதி வந்து அப்புறம் வந்து டீம் எல்லாம் பிரிச்சு முடிச்சிட்டாங்க இல்லையா? இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட் தான். ஓகே, அரை மணி நேரம் கம்ப்ளைண்ட், இந்த பக்கம் கம்ப்ளைண்ட், சாண்ட்ரா செய்ய மாட்டேன்றது கம்ப்ளைண்ட். ஓகே, அதுதாங்க நான் சொல்றேன். பாருவாவது ஆர்கியூ பண்ணுவாங்க ஜாக்கி. இவங்க செய்ய முடியாத வினோத் அவ்வளவுதான் உட்கார்ந்துருவாங்க. எல்லாரும் பேசும்போதே உட்கார்ந்துருவாங்க. இங்க எல்லாரும் கேட்பாங்க நியாயமா. அதுல கரெக்டா பண்ணது வந்து ஆதிரை. எப்படி நீங்க செய்ய மாட்டேன்னு சொல்வீங்க? இந்த வாரம் கிளீன் பண்ணணும் பொழுது இதுல நான் வந்து சமூக வலைதளங்கள்ல பார்த்த வரைக்கும் என்னன்னா, எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அந்த 5 பேரும் வந்து அழகா பிரிச்சு ஒரு வேலையை செஞ்சு நீட்டா வச்சிருப்பாங்களா. உண்மையிலே இப்ப அந்த 5 பேரும் ஜாலி குரூப் வேற, இவங்களுக்கு அதையுமே பிடிக்கல. இப்ப ஏன் அந்த குரூப் போயிட்டா தெரியுமா? அரோரா, ஆதிரை, திவ்யாவுக்கு ஒரு நல்ல பாண்ட் வந்துருச்சு இப்ப. சூப்பர். உண்மையிலே கூடவே வந்து ஆதிரைக்கு வந்து இதுதான் வந்து டெய்லி வந்து கெஞ்சிக்கிட்டே இருந்த திவ்யா வந்து டமால் நாங்க போனது வந்து சுத்தமாவே பிடிக்கல. ஏன்னா நீ கெஞ்சி, ஏன்னா டெய்லி ஒரு வாரமா நீ வந்து கெஞ்சிக்கிட்டே இருந்த பேசுன்ட்டு. இவங்க வந்து க்ளோஸ் பண்ணலான்ட்டு பேசுனாங்க நேத்து. நீங்க அதுக்கும் மரியாதை கொடுக்கும் போயிட்டீங்க. இப்போ அவங்க ஃபுல்லா அவங்க பக்கம் போயிட்டாங்க. அவங்க என்ன பிரச்சனை இருக்கிறதுக்குன்னு கேக்குறேன். நம்ம எடிட்டர் காட்சி சொன்னதான் சூப்பர். பிரஜன் வந்து ஏன் வந்து மேரிட் மேன் வரி சொன்னது இப்பதான் எனக்கு புரியுது. உண்மை அது, சீரியஸ்லி அது உண்மை. அதை பத்தி தனியா ஒரு வீடியோ போடுவோம். அதெல்லாமே ஓகே. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் ஒரு 35,000 பாயிண்ட் அப்படிதான் நினைச்சேன் நான். ஆக்சுவலி ஹைப்ன்றது வந்து அது 1,640 1,600 நம்பர் பாருங்க. 1,640. ஆமா 1,640. ஐயோ அது தெரிய மாட்டேதா, எப்படி தெரியும்? ஜெயந்தின்றவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அதே நேரத்தில் ஷான் சிவான்னு ஒருத்தர் யூஎஸ் நினைக்கிறேன். +1னா யூஎஸ் தானே? ஆமா சார், +1 யூஎஸ் தான். +1னா யூஎஸ் தான். சரி, ஓகே. அவர் சொல்லியிருந்தாரு, எனக்கு கொஞ்சம் விளக்குங்க. உங்க மகள் வந்து கிட்ட கேட்கும்போது ஃபில்டர் காஃபி இந்த காஃபின்னு சொல்றீங்கல்ல, ஆமா, அது வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அவர். ஆக்சுவலா ஓகே, அது என்னன்னா ஃபில்டர் காஃபி அப்படின்றது என்னன்றது அவருக்கு தெரியல. ஏன்னா நீங்க சொல்றீங்களே, ஆய் ஜாக்கி வணக்கம், உங்கள் மூலம் ஒரு சில விடயங்கள் தெளிவு பெற விரும்புகிறேன். கூகுள் உதவ முடியாத ஒன்றை உங்களால் முடியும் என நம்புகிறேன். நான் இலங்கை தமிழன், உங்கள் நிகழ்ச்சிகளை விரும்பி பார்ப்பேன். ஹைப் 750 புள்ளிகள் பண்ணுவேன். உங்கள் அன்பு மகளிடம் டிகாசன் காப்பி பில்டர் காப்பி என கேட்பீர்கள். டிகாசன் என்றால் என்ன, பில்டர் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. புரு காஃபி எந்த வகையை சார்ந்தது? டிகாஷன் ஃபில்டர் ரெண்டு. ஏன்னா காஃபிக்கான எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எக்ஸ்பர்ட் அவங்க தான். அதுதான் டிகாஷன் ஃபில்டர் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? இதுதான் டிகாஷன், இதுதான் ஃபில்டர். இது வந்து சிறிதாக இருக்கும். இந்த இடத்திலே இப்படி ஒரு விஷயம் இருக்கும். இதுதான். இதுக்கு கீழே வந்து இந்த சொட்டி இது இப்படி வந்து டிகாஷன் இருக்கும். இது ஊத்திக்கும். இது உள்ளார டிகாஷன் இருக்கு. ஓகே, இதுக்கு மேல இருக்குல்ல இந்த பிளேஸ், இதுல வந்து ஜல்லடை இருக்கும். அதுல காஃபி தூளை கொட்டி சுட தண்ணி ஊத்திடுவாங்க. அது வந்து அதுல இருக்கிற சாரோட இங்க கீழே இறங்கி இருக்கும். இதுதான் டிகாஷன் காஃபி. ஃபில்டர் காஃபி, டிகாஷன் காஃபி எல்லாம் இதுதான். இது என்னன்னா பிளெயின் காஃபி வித் சிக்கரி வந்து ஆட் பண்ணி இருக்கும். அதை எடுத்து நீங்க இதுல போட்டு இந்த டிகாஷன் இறங்கினாதான் உங்களால காஃபி மேக் பண்ண முடியும். டைரக்டா பண்ணீங்கன்னா அந்த காஃபி வந்து திரியா இருக்கும். அது நல்லா இருக்காது குடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதோட அந்த இது வந்து இறங்காது. காஃபி வந்து அது இறங்காது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இப்ப இன்ஸ்டன்ட் காஃபிங்கிறது தான் ப்ரூ வந்து இன்ஸ்டன்ட் காஃபி அப்படியே போடலாம். நீங்க அதை ஃபில்டர் பண்ணவனா எதுவும் பண்ணவனா போட்டு அப்படியே குடிச்சிடலாம். அவ்வளவுதான். பாலை காய்ச்சி அதை ஊத்துனீங்கன்னா அது அவ்வளவுதான். அதனாலதான் இது வந்து அப்படி. இதுலயும் அதேதான். அதுல ப்ரூ அப்படியே ஒரு சிட்டிக்கு 2 கப்பு ஸ்ட்ராங் அந்த மாதிரி போடுறீங்களா, அதே மாதிரி தான் இதுவும். இதுல இருந்து நீங்க எவ்வளவு ஊத்திக்கணும், எத்தனை ஸ்பூன் ஊத்திக்கணுமோ நீங்க ஊத்தி அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாலை ஆட் பண்ணி பண்ணிக்க அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வேற ஒண்ணும் கிடையாது. ஃபில்டர் டிகாஷன் ரெண்டுமே ஒண்ணுதான். ஃபில்டர் வந்து மயிலாப்பூர் ஏரியால ரொம்ப பிரபலம். மற்ற இடங்கள்லாம் வந்து காஃபி தூள் போட்டு பண்ணுவாங்க. நங்கநல்லூர்லயும் நல்லா தான் இருக்கும். ஆமா, பெசன்ட் நகர்லயும் அப்படிதான் இருக்கும். அதாவது மேல்தட்டு மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல அதை பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. டீ எளிய மனிதர்களுக்கான விஷயம். காஃபியே குறியீடு தான் மேடம். காஃபியே குறியீடு. அது குறியீடு. ஐயோ, குறியீடுனால எனக்கு இப்ப இதுதான் ஜாக்கிரதையா வருது. ஆபாச குறியீடு. சரி, இதன் பிறகு என்ன அப்படின்னா
நாமினேஷன் ப்ராசஸ் பேசிட்டா முடிஞ்சிடலாம். அதே நாமினேஷன் ப்ராசஸ் பேசினா முடிச்சிடலாம். சோ அதற்கு முன்னாடி கமெண்ட்களை படிச்சு முடிச்சு நாமினேஷன் ப்ராசஸ் போயிடுவோம். சரிங்களா? இதுல நடுவுல ஒரு விஷயம் சொல்லணும் ஜாக்கி. இப்ப நாமினேஷன் ஆன உடனே சாண்ட்ரா ஒரு ட்ரிக் யூஸ் பண்றாங்க. அதை கவனிச்சிங்களான்னு தெரியல. சபரி கிட்ட போயிட்டு அவங்களோட பினான்சியலா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் தெரியுமா அப்படிங்கறது எல்லார்கிட்டயும் இப்ப பதிவு பண்றாங்க. உங்களோட பினான்சியல்ங்கிறது உங்களுடைய பர்சனல் விஷயம் இல்லையா? அதை நீங்க இப்ப இங்க எடுத்துட்டு வந்து சொல்லி எனக்கு எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமான்னு அந்த லேடி கிட்ட வந்து நீங்க பின்னால பேசிருக்கணுமே. நீங்க தான் பெரிய இதாச்சு. நீங்க வந்து ஒரு பெரிய ராஜகுமாரனுடைய இது ஆளு. நீங்க குயின் இல்ல குயினா இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க. ராஜகுமாரனோட எதுவா இருந்தாலுமே பீப்பிள் ரெஸ்பெக்ட்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. கேட்டா நான் மலையாளம், எனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து இது இல்ல என்னன்னோ பேசுனாங்க. அதெல்லாம் நம்ம பேச விரும்பல. ஆனா அவங்களுக்கு வந்து மேட்டுமைத்தனம் அதிகம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிச்சிருவோம் நம்ம. ஓகேங்களா? ஆனா எந்த பொண்ணை வந்து ஸ்கூபி டூபிலாம் சொல்லி நக்கல் விட்டீங்களோ அந்த பொண்ணு தான் இன்னைக்கு போய் உங்க கண்ணை தொடச்சுது, கண்ணீரை தொடச்சுது. அதுதான் உண்மை. அந்த பொண்ணுக்கு அந்த விஷயமும் தெரியாது. அவ்வளவுதான். அந்த பொண்ணுக்கு வந்து விஷயமே தெரியும் ஜாக்கி. நான் தான் சொல்றேன், விஷயமே தெரிய வேணாம். நீங்க இந்த மாதிரி அந்த லேடி இந்த லேடின்னு பேசக்கூடாது இல்ல சாண்ட்ரா அப்படின்றதையாவது நீங்க அங்க அவங்க அப்படி கிடையவே கிடையாது. அவங்க அப்படிலாம் வந்து வார்த்தைகள்லாம் எடுத்து வச்சதே கிடையாதுங்க. அதேதான். ஆனா வந்து அவங்க வரும்போது பயங்கரமா வருவாங்க. அவங்க வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. எல்லாம் எஃப்ஜே நீங்க நாமினேட் பண்ணும்போது கூட சொன்னாங்க. எஃப்ஜே கூட விட்டுருங்க, சபரியை இன்னும் வந்து நான் உங்க கிட்ட வந்து எதிர்பார்க்கிறேன், இது வந்து உங்களுக்கு பத்தல அப்படின்ற மாதிரி நாமினேட் பண்ணுவாங்க. சரி, அதை சொல்லுவோம், அப்ப சொல்லுவோம். முதல் கமெண்ட் அதுல வேற அவங்க அந்த தீர்க்கமா பார்த்து அப்படியே இது பண்ற மாதிரி எல்லாம் பாப்பாங்க அவங்க. அதுதான் கொடுமை. நாமினேட் பண்ணவங்களே தெரியும் நாமினேட் பண்ணுவோம். லோகேஷ் அவர்கள் ஏதோ ஒரு டைம் லைன் போட்டுட்டு சொன்னாரு, இந்த பிஜேஎஸ் வந்து ரொம்ப ரஷ் பண்றாரு, ஷூட்டிங் முடிச்சுட்டு வேற எங்கேயோ போறதுக்கு போல இருக்கு. மேபி அவருக்கு ரொம்ப பிஸி ஸ்கெடியூலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் வந்து ஒன் வே மாதிரி இருந்தது. அவரோட ஒப்பீனியன் சொல்லிட்டு கண்டஸ்டன்ட் அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரியும், வீக்கெண்ட் ஷோ கொஞ்சம் போரிங்கா இருக்கு, அவர் வந்து he show allow some reply to his opinion and then close the conversation without dragging அப்படினாரு. அவர் டிராக் பண்ண மாட்டாருங்க. வித்தவுட் டிராகிங் நீங்க சொல்ற வார்த்தையை கண்டஸ்டன்ட் தான் பண்ணுவாங்க. கரெக்ட். ஆம் இல்லை, ஒரு நாளும் ஆன்சர் வந்தது கிடையாது. ஏங்க அமித், நீங்க தானே அமித், உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அமித், உங்களுக்கு புரியுதான உடனே இப்ப ஒரு கண்டஸ்டன்ட் அங்க என்ன பதில் சொல்லணும்? அப்படியா சார், சார் நான் அதை ரியலைஸ் பண்ணல, நீங்க கரெக்டா சொல்றீங்க சார், ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இல்லையா? கொஞ்சம் யோசிக்கணும். அவர்கிட்டயே போயிட்டு சார் நான் தான் போனேன் சார், அவங்க என்ன கூப்பிடலன்னு நீங்க சொன்னாங்கன்னா, இப்படி இருக்கிற கண்டஸ்டன்ட் கிட்ட அவர் என்ன பேசுவார்? திரும்ப படினா திருப்பி படிக்கிற கண்டஸ்டன்ட் கிட்ட எல்லாம் இப்படிதாங்க பண்ணுவாங்க. இல்ல இன்னைக்கும் வந்து நாமினேஷன்ல என்ன பண்ணுவார்னா, கமருதீன் என்ன சொல்லுவார்னா, எஃப்ஜே வந்து என்னது எஃப்ஜே வந்து பயஸ்டா இருக்காப்லன்னு சொல்லுவாப்ல. பயஸ்டா இருக்காப்ல. பயஸ்டா இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார்னா நீங்க வந்து அது வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்கிறார் அப்படி. ஆமா இல்லையா அதுக்கு தெளிவா சொல்லுங்க. இல்ல பயஸ்டா இருக்கிறார் அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லுவாரு. அதை கம்ப்ளீட்டே பண்ண மாட்டாரு அவர். சொல்லுங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த அடன் வேல்முருகன் வந்து பாத கொலுசு பாட்டு வந்து சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சித்ரா செல்வம் நிறைய ஹார்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. பிரேம் கோகுல் சொல்லியிருந்தாரு, ஜாகி கிட்ஸ் ஸ்பவுஸ் மிஸ் பண்றாங்களாம் கனி. வினோத் அமித் இவங்களுக்கெல்லாம் கிட்ஸ் இருக்காதா? ஓகேவா? இன்க்ளூடிங் விஜய் ஸ்டோன்ல படிச்சிருக்கோம் இருக்காது தானே அப்படின்ட்டு. இன்க்ளூடிங் விக்ரம் எல்லாரும் அவங்க ஸ்பவுசஸை வந்து இங்களை விட பல மடங்கு நாட்கள் மிஸ் பண்றாங்க இவங்களை விட. கரெக்ட். ஓகேவா? இவங்க உள்ள இருக்கிறதே ஒரு 40 நாள், அதுல 30 டேஸ் வித் ஹஸ்பண்டோட இருந்தாங்க. அப்போ 70 டேஸ் ஃபேமிலியை விட்டுட்டு இருக்கிறவங்க எவ்வளவு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? எக்ஸாக்ட்லி அதேதான். லைக் யூ செட், இவ்வளவு டிபெண்டன்சி அண்ட் இன்செக்யூரிட்டி இருக்கிறவங்க வீட்டுல தான் இருந்திருக்கணும், பிபிக்கு வந்திருக்க கூடாது. நம்ம நிறைய வாட்டி சொன்னோம். அந்த வெறுப்பேத்த தலைவர் டயலாக் ஃப்ரம் படையப்பா சொல்றேன், அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக வந்து போட்டுட்டு ஃபன்னி நோட் அப்படின்னு போட்டிருக்காப்ல. இலங்கேஷ் அவர்கள் வந்து ஜாக்கி ஷோஸ் ஒன் டைம் ஆப்பிள்லாம் சரி விடுங்க, இவரு அதாவது சொம்பு இது பண்ணலாம், ஒரு இந்த சிம்பிளே எடுத்துட்டு வந்து அடிக்குவா, ஜால்ரா அடிக்கலாம், சிம்பிள் எடுத்துட்டு வந்து அடிக்கிறாரு. ஆப்பிள் காட்டுறது லட்சத்துக்கு கோடிக்கு வந்து ஹார்ட் காட்டணும் சமமா. இது எங்கால இன்னொருத்தவன் சொல்றான், எங்க அண்ணன் வந்து பீட்ரூட் காமிக்கிறாருன்றான். பாத்தியா? ஒரே பார்வை மேடம், ஆனா ரெண்டு பேரும் அதை வந்து எப்படி பாக்குறோம்னு தெரியுது. சார் அதுல உண்மையே தான் சார் இங்க பேசுறோம். அதேதான் இந்த உண்மையை சொல்லிட்டேன் ஒருத்தவன். ஆப்பிள் ஒருத்தவன் அது உள்ளார முகம் அண்ணன் முகம் தெரிஞ்சதுன்னா வந்துட்டு உடனே ராஜி வந்து என்னன்னா, ஹாய் எஃப்ஜே அண்ட் பாரு வந்து பேட் வேர்ட்ஸ் ஃபைட் விஜேஎஸ் கேட்கல, ரம்யா பேட் வேர்ட்ஸ் விஜேஎஸ் கேட்டாரு, ஆனா பாருவை கேட்கல, என்ன நியாயம் இது அப்படின்றதையும் how you feel about this ஜாக்கி அண்ட் சுதாசன் கேட்டிருந்தாங்க.
how you feel about this அவங்க This, விஜேஸ் கேட்க மாட்டாருமா அவங்கள. இந்த விளையாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு விதமான ஆட்டம் இருக்கு. ஒருத்தவங்க ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவீங்க, அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லிட்டு போவார். அதேதான். அதுக்கப்புறம் குமார் எப்பவும் போல லவ் கொடுத்திருந்தாரு. புவனா சொல்லியிருந்தாங்க, people have this opinion that VJs and team are soft handling the cringe duo, okay, but they are doing it right. இவங்க ரெட் கார்டோ இல்ல ஹார்ஷா கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து சிம்பத்தி ஓட்ஸ் கிடைச்சிரும் அவங்களுக்கு. டீம் வாண்ட்ஸ் டு டெஸ்ட்ராய் themselves with their own behavior. எனக்கு தெரிஞ்சு ராஜி கேட்ட கேள்விக்கு இங்க பதில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அமித் அண்டர்ஸ்டாண்ட் வில் வித் ஒன் ஸ்ட்ராங் வார்னிங். நாங்க ஐயோ அமித் அப்படி இல்லம்மா, அது இன்னைக்கு தான் தெரிஞ்சது. 7 வந்து நிறைய லவ்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்து கார்த்திகேயன், அண்ணா அண்ணி செல்லக்குட்டி டேக் கேர்ரா தங்கம், அண்ணே இன்னைக்கு என்ன சத்யராஜல் பாடல்கள் மட்டுமா அப்படின்னாரு. அம்மங்கோயில் வாசலிலே அதுதான். ஓகே. அடுத்து பாமகாமா வந்து ஹாய் ஜாக்கின்னு சுதான்னு சொல்லி நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. ரம்யா தேவி சொல்லியிருந்தாங்க, டியர் சுதா ஜாக்கி, உங்க ரிவ்யூ எல்லாம் ரொம்ப சூப்பர், உங்க சாங்ஸ் கூட அருமை, உங்க சின்ன சின்ன சண்டே ரொம்ப அழகு, பட் லாஸ்ட் ஜோக்ஸ் மட்டும் வேண்டாமே அப்படின்ட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஜோக்ஸ் மட்டும் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அது நிறைய பேருக்கு பிடிக்குது இல்ல, எல்லாருக்கும் எல்லாத்தையும் இது பண்ண முடியாதுல்ல. இல்ல அதேதான், ரிமோட் உங்க கையில இருக்கான்ற மாதிரி லாஸ்ட் நீங்க பாக்காதீங்க, நீங்க அதை டியூரேஷன் பார்த்துட்டே வாங்க, கடைசியா வரும்போது டப்புன்னு ஆஃப் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். அதேதான். இது வந்து பொதுவா வந்து நான் பிளாக் எழுத காலத்துல இருந்து இது வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான விஷயம் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதுதான் என்ன சொல்லுவேன், என்னை நீங்கள் ஆதரிக்கலாம், நிராகரிக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், பட் இது நம்ம தான். அதே மாதிரி நான் நிறைய இடங்கள்ல அதை சொல்லிட்டு வர்றது உண்டது. அதுதான் அது நிறைய பேருக்கான, அது நிறைய பேருக்கு அது பிடிக்குது, நிறைய பேர் அதை வந்து கொண்டாடுறாங்க. நேற்று கூட ஒரு 2-3 லேடி அதை சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். சிவபாண்டியன் வணக்கங்கள் கொடுத்து நிறைய லவ்ஸ். கௌரி வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. எம்எம் அவர்கள் வந்து காட் பிளஸ் யூ சொல்லியிருந்தாரு. அரவிந்தன் வந்து என்னதான் கலாச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த கமெண்ட் மூலமாக. ஜாக்கி சார் கண்ணாடி பண்ற மூவ்மெண்ட் வந்து சார் மைண்ட் வாய்ஸ் வந்து சத்திய சோதனையா, என்னதான் இது கலாச்சிருக்காருன்னு எனக்கு புரியுது. ஆதி அவர்கள் வந்து ஹாய் சொல்லியிருக்காரு எப்பவும் போல. அண்ட் கிராஃப்டி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹாய் அனானி, நான் வந்து ஃபியூ கமெண்ட்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர், பட் நான் வந்து பண்ணல, நான் வந்து ஐம் சாரி, ஐ ஹேட் டு ஸ்கிப் அண்ட் ஆட் ஸ்கிப் பண்ணிட்டாங்களா ஒரு ஆட். லாஸ்ட் வீக் யூ ஆர் சேயிங் 2 rupees condom pack, while you were about to say this there was an add on. Okay. I was so curious, so I couldn't be patient. அதனால வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். I meant to post this earlier. In today's nomination, Kani said correctly about Sandra. She looks for a sympathy. அதை நான் இப்ப சொன்னேன். I think she wants அனுதாபலை. So she can be in limelight. Everyone has issues. Imagine if you act like her, what happens? Typical narcissist அவங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. And Sharmila அவர்கள் வந்து வாவ் சொல்லியிருந்தாங்க. And உங்களோட பாடலுக்கு அம்பிகா அவர்கள் வந்து லார்ட்ஸ் ஆஃப் லவ் டு யூ ஜாக்கி அண்ணா ஃபார் த வே யூ அப்பாலைசைஸ் டு அமித், ஹேட்ஸ் ஆஃப் கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து விஷயம் தெரியாம ஒன்று சொல்லிட்டோம், அதற்கான மன்னிப்புகளை கண்டிப்பா கோரணும், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இன்னைக்கு கூட வந்து அவர் வந்து மற்ற ஆண்கள், வீட்டில் நிறைய ஆண்கள், இந்திய ஆண்கள் எப்படிலாம் நடந்துக்கிறாங்க, பொம்பளைங்க, அதாவது ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் விஷயங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு அவர் எடுத்து வரும்போது அதை சொல்லி தான் சொல்லி ஆகணும், வேறு வழி கிடையாது. எஸ் சொல்லுங்க. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா நெல்லைசிமி அவர்களோடது. விக்கல்ஸ், அரோரா, திவ்யா, வினோத் எல்லாருமே ரொம்ப டாப் பிளேயர்ஸாக விளையாடிட்டு இருக்காங்க. அமித்தும் இப்போ ஜாயின் பண்ணலாம், பட் அவருக்கு லேக்ஸ் வந்து சிச்சுவேஷனல் அவேர்னஸ் இல்லை. டுடே வந்து விஜேஸ் ஆஸ்க் பண்ணும்பொழுது டு பி எ லாயர் ஃபார் அமித் வந்து அவங்க கேட்கல, நான் சொன்னேன்னு இப்போ சொன்னோம்ல, அதுதான் வந்து he should have said I took it as a task னு சொல்லியிருந்திருக்காரு. ஆனா அது அவர் சொல்லல அப்படின்னாரு. இதே விஷயத்தை தான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லியிருந்தேன். அண்ட் எம்ஏ அவர்கள் சொல்லியிருந்தாரு, விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காரு. நோ வாழைப்பழம் பிசினஸ். During KH hosting, nobody understood what context the contestants were speaking, and KH will interrupt it in his own way. இதை வந்து நான் அதை தான் கேட்டேன். நிறைய பேர் கமல் அவர்கள்னு சொல்லும்போது நம்ம கமல் வந்த டைம்லயுமே வந்து என்ன சொல்லிருந்தோம், தூங்கிருக்காரு, புரியவே இல்ல. நம்ம ஒண்ணு சொன்னா இவர் என்ன வேற ஏதோ பேசுறாரு. ஆனா விஜய் gives a slap in the face saying like ஆன்சர் கொடுங்க எனக்கு. போன சீசன்ல அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாருங்க, அதுல மாற்றம் கிடையாது. ஏன்னா அது புதுசு, ஏன்னா அதை அவர் வந்து சுத்த விட்டாங்க, அதுல உண்மை. இந்த வாட்டிலாம் அடுத்தடுத்து டக்குன்னு நான் கேட்கற கேள்வி ஆம் இல்லை சபரி மாதிரி அவரும் வந்து வாதாட ஆரம்பிச்சாரு. அதேதான். சோ இவரு வெங்கடேசன் தான் சொல்லியிருந்தாரு, அண்ணா ஹார்ட் கொடுக்க சொன்னா பீட்ரூட் கொடுக்குறாரு. ஓகே. அண்ட் கீர்த்தி லக்ஷ்மன்கிறவங்க வந்து லைக் நம்பர்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் அமுதா வந்து நிறைய லவ்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வீடியோ ராக்கருங்கிறவர் வந்து ஜாக்கி லவ் யூ ஃபார் த சாங் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இப்போ ஒரு பாட்டுக்காகவே வந்து சொல்லியிருந்தாப்ல. அண்ட் ராஜபாண்டியன் இன்னைக்கு ஒரு 18+ ஜோக் ஜாக்கி என்ன அப்படின்ட்டு இருந்தாரு. கண்டிப்பா உண்டு. நிவி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, நந்தினியா டெட்ராய்ட்ல இருந்து, சுதா பொறுமையின் சிகரம். நன்றிமா.
அண்ட் சசி சொல்லியிருந்தாங்க சாண்ட்ரா வந்து ஒரு இன்செக்யூர் பர்சனாலிட்டி, அவங்க வந்து பிரஜனை வந்து ஒரு ஷீல்டாக யூஸ் பண்றாங்க. கண்டிப்பா. அதுக்கப்புறம் ரம்யாவே ஒரு பப்பட்டா வச்சிருந்தாங்க. நவ் இப்ப 2 பேரும் போனதுக்கு அப்புறம் ஷீ இஸ் மோர் ஃபீலிங் மோர் ஆஃப் இட். அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா ஷீ இஸ் ஃபீலிங் வெரி ஹை ஆஃப் ஹர் செல்ஃப். அதேதான். பிகாஸ் விஜய் ட்ரீட்ஸ் ஹர் எஸ்பெஷலி ஹி இஸ் எல்லிங் ஆட் ஆல் அதர் கண்டஸ்டன்ட். பட் சாண்ட்ராவை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப அமைதியா பேசிடுறாரு. உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் இருக்கு, அதுல இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதெல்லாம் ஒளிபரப்பு அவசியம் இல்லைல்ல. இப்ப நீங்க அப்படி அவர் வந்து ஒரு சப்போர்ட் பண்றாருன்னு வச்சுக்காங்களேன், அதை காமிக்காம இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்யலாம்ல. ஆனா அதை செய்வாங்க. அதுதான் சொல்றேன், இந்த கேமை பொறுத்தவரையிலையும் ஆட விட்டு அடிப்பாங்க. தட்ஸ் ஆல். ஓகே. அண்ட் ஷி ஹஸ் நாட் கம் டு அனதர் யூனிவர்ஸ். அது ஏதோ வேற ஒரு யூனிவர்ஸுக்குலாம் வரல. ஃபேமிலியை விட்டுட்டு கனி வினோத் எல்லாருக்குமே குழந்தை குட்டி இருக்கு. விக்கல்ஸ் கூட தான் நியூலி மேரிட் அவரு. ஆனா வந்து விஜய் இஸ் ப்ளேம் ஃபார் ஹர் பிஹேவியர் பிகாஸ் ஆஃப் தி ஸ்பெஷல் ட்ரீட்மென்ட். போட்டோவே இல்லன்னா ஒரு வருத்தப்பட்டாருங்க. ஒரு போட்டோ கூட கிடையாது இந்த வீட்ல. நீ புருஷனோட வந்திருக்கிற, புருஷன் பொண்டாட்டியோட வந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து 100% கான்ஃபிடென்ட் கொடுக்குற இடம்லாம் இருக்குது அப்படின்னு பேசுறதுலாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஓகேவா. அண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் லவ் டு அண்ணாவா? யாருப்பா? அவங்க சசி. சசி, தேங்க்யூ சசி, தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா. அண்ட் இலங்கேஷ் வந்து வி ஆர் ஆல்வேஸ் ஆர்மி டு அவர் பிலோவ்டு ஜாக்கி சேகர். நீங்க சொல்லவே வேண்டாம் இலங்கேஷ். இட் இஸ் வந்து அவங்க பொறாமப்பட்டு இருப்பாங்க, இருந்துட்டு போறாங்க. நம்மளுக்கு அது பிரச்சனை. நான் வேற மாதிரி இருந்தா வேற மாதிரி சொல்லியிருப்பேன். கேமரா முன்னாடி இருக்கிறதுனால சொல்ல முடியல. ஓகே. வித்தவுட் ஃபெயில் கமெண்ட் வருதா இல்லையா இலங்கேஷ்? தட்ஸ் ஆல். சார் நான் தான் சொல்லிட்டேன், கமெண்ட் எல்லாம் இல்லை சார். சிம்பிள் ஒரு நம்ம ஜால்ரான்னு சொன்னா ஒரு சிம்பிள் எடுத்துன்னு வராரு சார் அடிக்கிறதுக்கு. டம்மு அடிங்க. பாலாஜி அவர்கள், ஹாய் ஜாக்கி, உங்களோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸாக இருக்குது. கீப் அப் த குட் ஒர்க். நான் வந்து இந்த சேனல் வந்து ரொம்ப பெரிதாக வரணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இருக்காரு. நன்றியல் பாலாஜி. அண்ட் சிவா அரிஸ்வாமி வந்து, ஹாய் ஜாக்கி அண்ட் சுதா, இட் வாஸ் ரியலி நைஸ் டு வாட்ச் யூ போத். உங்கள் வீடியோஸ் ஆர் ரியலி ஒர்த் வாட்சிங். டன் லைக் அண்ட் ஹைப். காட் பிளஸ் யூ. தேங்க்யூங்க. அண்ட் கேகே அவர்கள் வந்து லைக் பண்ணிட்டாராம். நம்ம ரிஜேஷ் அவர்கள் வந்து சூப்பர் போட்டிருந்தாரு. குமார் அவர்கள் வந்து கங்க்ராச்சுலேஷன், 70 நாள் ரிவ்யூ பண்ணது கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காரு. நன்றிகள். அண்ட் ஜமுனா வந்து, நான் உங்கள் வீக்கெண்ட் எபிசோடில் ஹைப் பண்ணிடுறேன் சும்மா வந்து எஃப்ஒஏயா சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப நன்றி. சொல்லணும். இது வந்து இலங்கேஷ் வந்து 18+ ஜோக் செக்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் டெய்லி அப்படிங்கறத சொல்லியிருந்தாப்ல. Because we are all adults. Yes. Definitely. Yes. ஓகே. பத்மா விஜி வந்து ஹைப் பண்ணிட்டேன் அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணாங்க. லைக் அண்ட் ஹைப் தான்னா. அண்ட் விமலன் அவர்களும் வந்து ஹாய் சொல்லியிருந்தாரு எப்பவும் போல. நெல்லிசிமி சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு நிகழ்ச்சியும் பிடித்திருந்தது, உங்க ரிவ்யூயும் பிடிச்சிருந்தது, செம ஜாலியா நல்லா பொங்கல் சாப்பிட்டு ரிலாக்ஸா சிரிச்சுக்கிட்டே கேட்டு முடிச்சாச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாப்ல. சூப்பர். குட். மம்மு பப்பு என்கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சுதா, உங்களுக்கு ராஜா பட்டிமன்றம் பேச்சாளர் தெரியுது, ஆனா பாரதி பாஸ்கர் தெரியலையா? 2 பேரும் சேர்ந்து தான் பேசுவாங்க, always in opposite team. அவர் ஜாக்கி மென்ஷன் பண்ணது போல we can see them together TV shows during festival. எனக்கு இந்த ராஜா பட்டிமன்றம்ல பேசுவாருங்கிறதேங்க அந்த ஒரு படத்துல அவர் நடிச்சிருந்தாரு. ஆமா. அந்த படத்துல நடிக்கும்பொழுது நான் எங்க அப்ப வந்து எங்க அப்பாவோ இல்ல யாருக்கிட்டயோ எங்க ரிலேட்டிவ், எங்க அப்பா இல்லைன்னு நினைக்கிறேன் அப்ப, சாரி. சோ யாருக்கிட்டயோ கேட்டேன், சம் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் மைண்ட். இவரு சாலமன் பாப்பையா எனக்கு அப்ப தெரியும். இதுவே பெரிய விஷயம். சாலமன் பாப்பையா தெரியுதுல்ல, அது பெரிய. ஏன் அது கூட எனக்கு அதான் அப்ப எங்க அவங்க வந்து சொன்னாங்க, சாலமன் பாப்பையா தெரியுது, உனக்கு ராஜா பட்டிமன்றத்துல பேசுவார், உனக்கு தெரியாதான்றதுனால ஓ இவர் ராஜாங்கிறவர் பட்டிமன்றத்துல பேசுவார்னு எனக்கு தெரியும். நான் சில வீடியோக்கள் ஒருத்தவங்களத பார்த்திருக்கேன், சுல்தானாவா அந்த மாதிரி அவங்களுடைய விஷயங்கள்ல நான் தனியா ரீல்ஸ் மாதிரி பார்த்திருக்கேன். ஒரு பட்டிமன்றமா உட்கார்ந்து கவனிச்சது இல்லைங்க, அதனால தெரியலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாரதி வந்து நமக்கு பாரதி ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் சொல்லி லவ் கொடுத்துருக்காங்க. ஹாய். அடின் வந்து, என்ன சுதா மேம் பாம்பு படம் எடுத்தா? ஓ, என் ஹார்ட் பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்கான். ஆஃப் கோர்ஸ் இருக்கும் யா. நம்ம இப்ப நேருக்கு நேர் சத்தியமா உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு ஹார்ட் நான் கரெக்டா வைக்கிறேன்னு. ஆனா நான் கேமரா முன்னாடி வரமாட்டேன்றதுக்காக கீசின்னு
இது 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 வந்து ஒரு ஒஸ்ட் பிஹேவியருங்க ஜாக்கி கிட்ட. நல்ல கேரம் போர்டில் வந்து நான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், களைச்சு விட்டு போயிடுறது. களைச்சு விடாம நீ கூட ஒரு பொண்ணு வந்து வட சென்னையில இருந்து 1 கோடி ரூபா பிரைஸ் வாங்கியிருக்கா. ஆக்சுவலி கேரம் போர்டுல 3 தங்கம் வாங்கிட்டு வந்திருக்கு. அன்னைக்கு மட்டும் களைச்சு விடாம இருந்தா இன்னைக்கு எங்க ஆளு கேரம் அவ்வளோலாம் சீன் இல்லை. பட் ஆனா அப்பவே கேட்டா ஐயோ அந்த விளையாட்டெல்லாம் பண்ணும்போது பார்க்கணுமே, பவுடரா எடுத்து கொட்டுவாங்க. நான் வந்து அந்த ரெட்டு போட்டுருவேன் நான் கேட்டா, ஆண்களுக்கு அழகு டெனிம்டா அப்படின்ட்டு பவுடர் எடுத்து கொட்டி காமெடிலாம் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒஸ்ட் பிஹேவியர் ஃபெலோஸ் விடுங்க. அர்ஜுன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், ஜாக்கி இப்படி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறது, பாஸ்டில் தப்பான பர்சன் லவ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன், கொஞ்சம் சொல்லுங்க, இட்ஸ் அ பிக்கஸ்ட் டிசிஷன் இன் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கி என்ன இல்லை. ஆக்சுவலி அவர் சீரியஸான கேள்வி கேட்டாரு. ஆனால் அதுக்கு வந்து இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுல ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அர்ஜுன். நீங்க யாரையோ பாஸ்ட்ல லவ் பண்ணிருக்கீங்க, அவங்க தப்பான ஆள்னு தெரிஞ்சிட்டீங்களா, அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு லைஃப். ஒரு இட்லி வேவலன்றதுக்காக நம்ம இட்லி சாப்பிட்றதே விட்டோமா? ஓகே, ஸோ அதுவே வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் லெசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆப்போசிட் பர்சன் ஹூஎவர் இட் இஸ், அவங்களையும் உங்களுடைய ஈக்குவல் பார்ட்னர், அவங்களுக்கான சுயமரியாதை, உங்களுடைய சுயமரியாதை இழக்காம அவங்களுடைய சுயமரியாதையையும் அவங்க எங்கேயுமே இழக்க விடாத அளவுக்கு நீங்க அவங்கள பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். இதுதான் ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு ஒரு சர்வே கேட்டிருந்தது, சர்வே படிச்சாங்க. அதாவது உலகத்திலேயே அதிகமாக மன்னிப்புகளை கேட்பது ஆண்கள் தான் அப்படின்ற ஒரு சர்வே. ஆமா, தப்பு அவங்க தான் பண்ணுவாங்க, அதனால அவங்க தான் கேட்டாகணும். இவங்க அப்படியே வந்து இந்த அப்படியே ஒழித்த சீலர்கள் இவங்க அப்படியே 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 அப்படியே. ஏன் ஜாக்கி, டோன்ட் பிஹேவ் லைக் கிட். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து மன்னனே அப்படிங்கிறவங்க வந்து சாண்ட்ரா ஆக்ட் பண்ணது தலையணை பூக்கலாம் ட்ராமா. ஓகே. அண்ட் யுவன் கார்த்திக் நிறைய லவ் கொடுத்திருந்தாரு, பிரியதர்ஷினியும் லவ் கொடுத்திருந்தாங்க. அண்ட் நித்யா கருணாநிதி சொல்லியிருந்தாங்க, ரீசெண்டாக தான் அந்த படம் உழைப்பாளி பார்த்தோமா, சேம் ஃபீலாம், இதெல்லாம் ஒரு செயலா பிக் பாஸ் சுச்சுவேஷன் தான், ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆச்சுன்னு கிளைமேக்ஸ் முடிச்சுடுறது பரவாயில்ல, பட் வீட்டில் உட்கார வச்சு ரஜினிக்கு டாட்டா பாய் பை சொல்லி ஆஃபீஸுக்கு அனுப்புறதெல்லாம் அகேன்ஸ்ட் உமன்னு தெரியாம பார்த்துட்டு இருந்திருக்கோம். தலைவர் அது வந்து அதுவும் சாதாரணமா அனுப்ப மாட்டாங்க, குளிச்சு சமைச்சு எல்லாம் பண்ணி சாப்பாடு கட்டியா இருப்பாங்க. கேண்டீன்ல அவர் சாப்பிட மாட்டாரு. ஜாக்கி, நான் அந்த டைம்லங்க நான் வந்து ஒரு பொண்ணு என் கூட இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்கும்பொழுது ஏதோ ஒரு படத்துல ஹஸ்பண்ட் போகும்போது கதவை திறந்து ஓடுமா ஒரு பொண்ணு, கார் போகுமா. இது என்ன எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. அந்த ஹீரோயின் வந்து ஸ்லோ மோஷன்ல கதவு திறந்து விடுற மாதிரி காட்டுவாங்க. இது மாதிரி நானும் என் ஹஸ்பண்டுக்கு பண்ணுவேன்னுச்சு. எனக்கு என்னம்மா வாட்ச்மேன் வேலை பார்க்காது இவ்வளவு பெருமையா சொல்ற அப்படின்னு அதுக்கு என்கிட்ட பெருசா சண்டை போட்டுச்சுங்க. நீங்க வேற இதை கோட வச்சது, இதை கொண்டாடுனது யாருன்னு பாத்தீங்கன்னா பொம்பளை தான் பண்ணிருப்பாங்க. அது ஆண்களுக்கு வந்து நீங்க கொடுத்த அட்வான்டேஜ், அதை ஓட வச்சதெல்லாம் அவங்க தான், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னுட்டு பண்ணது. அது அரசனுக்காக செஞ்சது. இதை எல்லாருமே சாப்பாடு எடுத்து வந்து போடுற பிரெட் வின்னராக இருக்கிறதுனாலே அதை வந்து பண்ணாங்க, ரைட். ஆனால் இன்னைக்கு இவங்களும் சேர்ந்து தானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இப்போ கேர்ள் ஃப்ரெண்டு படத்தில் என்னங்க, அவர் வந்து லவ் பண்ணுவார், இந்த பொண்ணு வீட்டுக்கு உள்ளார போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கும். அதேதான். அவர் ரொம்ப ஹாப்பியா எல்லாத்தையும் ஷூ எடுத்து வைக்கும், அதை பண்ணு இது பண்ணு அதை பண்ணு, எல்லா வேலையும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கும். ஆக்சுவலி சொல்லுங்க. இததான் ஒரு காலத்துல லவ்வாக படமாக எடுக்கப்பட்டது. நம்ம எல்லாரும் இதுதான் லவ்லாம் நினைச்சிட்டு, இததான் நான் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் படத்தை பத்தி பேசணும்னு சொல்லும்போது கூட ஜாக்கெட் சொன்னேன். இதை பிரிச்சு பாக்குறது பெரிய கஷ்டம். அதை இன்னொரு நாள் நம்ம பேசுவோம் தனியா ஒரு எபிசோடா. அண்ட் குமார் அவர்கள் எப்பவும் போல லைக் அண்ட் லவ் கொடுத்திருந்தாரு. யசோதா சொல்லியிருந்தாங்க, மேடம் யுவர் லவ் என் ஹார்ட் பியூட்டிஃபுல்லா இருந்ததான். போதுமா? யசோதா எப்ப பாரு உங்களுக்கு தான் கமெண்ட் போடுவாங்க. அவங்க எனக்கு சொல்லிருக்காங்க, லவ் எல்லாம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டு இருக்கு. சரி விடுங்க. பன்னீர்செல்வம் வந்து சொல்லியிருந்தாரு, ஒன்று மட்டும் நன்றாக தெரிகிறது, இந்த சீசன் வின்னர் ஒரு பெண். ஓகே. நெக்ஸ்ட் பத்மபிரியா ரொம்ப ஆச்சரியமா கேட்டிருந்தாங்க, ஜாக்கி வணக்கம்லாம் சொல்லிட்டு சினிமா விமர்சகர் நீங்க சொல்லிதான் நான் நிறைய, நீங்க சொல்லிதான் கொரியன் படம்லாம் நான் பார்த்தேன். ஆனா படையப்பா பாக்கலன்றது எனக்கு வருத்தம்ங்க. பாக்கலன்னு சொல்ல முடியும். ஆதவன் ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் நான் பார்க்கல. அஞ்சான்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் நான் பார்த்தது இல்ல. இந்த படம் நான் பார்த்ததில்ல. இந்த மாதிரி நிறைய முக்கியமான வாழை இன்னும் பார்க்கல, கொட்டுக்காளி இன்னும் பார்க்கல. அதெல்லாம் நிறைய எனக்கு சில இடத்துல வந்து கொஞ்சம் மூடுன்னு ஒன்று இருக்கும், எனக்கு அது இருந்தால் தான் நான் பார்ப்பேன். அதெல்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்காங்களேன். சில படங்களை சில விஷயங்களை இப்படி தான் பண்ணணும்னு இருக்கலாம். அதுக்கு அதில் வீணாக போனதில் நானும் ஒன்று தான். ஆனால்
அது அப்படிதான், அதுக்கான மரியாதைன்னா அதுக்கு அந்த மூட்ல இருக்கணும், இல்லைன்னா அதை செய்ய மாட்டேன் நான் ஆக்சுவலி. ஓகே, அதான் அவங்க சொல்லியிருந்தாங்க சாண்ட்ராவுக்கு வந்து திவ்யா கிட்ட வந்து நேருக்கு நேர் சண்டை போடணும், அதுக்காக காத்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் வெறும் தூரல் தான் அப்படிங்கறதையும் வர்ஸ்ட் லேடி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சுல்தான் அவர்கள் வந்து திவ்யா ஃபுல் பிஆர் டீம் அப்படின்னாங்க. ஓகே, இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் வந்து ராஜேஷ் அவர்கள் வந்து ராஜேஸ்வரி அப்படின்னு நினைக்கிறேன், ஆமா ராஜேஸ்வரி, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திவ்யா லைக் கனிக்கு லைவ்ல கனிக்கிட்ட சாண்ட்ரா பற்றி சொன்னாங்க, இங்க எல்லாரும் கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏங்க கேம் பண்ணிட்டு இருக்காங்கிறதும் தவறா பேசலைங்க, கேம் பண்றாங்கன்னு சொல்றது தவறான வார்த்தைகள் கிடையாது இல்லையா? சரி தெரியல, அது இன்னும் போக போக நம்மளும் பார்ப்போம். ஏங்க அந்த வீட்டுல கேம் பண்றதானே வந்திருக்காங்க, சாமி கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான், அதுதான் மேட்டர். இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க, சாண்ட்ரா கேம் பண்றாங்கன்றதை திவ்யா சொல்றாங்க. இருந்துட்டு போட்டுமேங்க, அவங்க கேம் பண்றதாவே இருந்துட்டு போட்டுன்ற. ஓகே, அத தான் நான் சொல்றேன். அதுல இருக்கிற தப்ப தான் சொல்ல முடியும். அதுல இருக்கிற தப்ப தான் சொல்ல ஒரு வார்த்தையா அவங்க சொல்றாங்க. அதேதான் இந்த ஒரு வீடியோ இப்போ வளர்ந்துருக்கு, திவ்யா சாண்ட்ராவை பற்றி சொல்லல, நாங்க தோ பாருங்க சொல்லிருக்காங்க, தோ பாருங்க. என்னங்க என்கிட்ட அவங்க பேசாம இப்ப கேம் பண்றாங்கன்னு எப்படி தவறாகும்? ஓகே, அண்ட் குமார் அவர்கள் எப்பவும் போல என்னோட ஆர்மி ஃப்ரம் மலேசியான்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் சாரதா வந்து சொல்லியிருந்தாங்க, ஜாக்கி அண்ணா எனக்கு பயமா இருக்கு, ஃபேமிலி ரவுண்ட்ல பிரசன்ட் கிட்ஸோட, ஆமா நீங்க இதை பத்தி சொன்னீங்க, சாண்ட்ரா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த கொடுமையெல்லாம் நாம பார்க்கணும், ப்ளீஸ் பிபி டீம் அதுக்குள்ளார அனுப்பி விட்டு. இல்ல அனுப்ப மாட்டாங்க, அது கண்டிப்பா வச்சிருப்பாங்க, அதுக்கு வெயிட் பண்ணுவாங்க, ஏன்னா அது வந்து கண்டிப்பா நடக்கும். எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. ஆனா நிறைய நெகட்டிவ் அவங்க பக்கம் போயிட்டே இருக்கு, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதேதான் தெரியல, அது அதான் தத்தம் கருமமே கட்டளை கண்ணு சொல்லுவாங்கல்ல, அவங்க இதுக்கு அவங்கவுங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? எஸ். அடுத்தது அண்ட் பன்னீர் செல்வம் அவர்கள் சொல்லியிருந்தாரு, வேணா அனுப்புனது பதிலாக சாண்ட்ரா அனுப்பியிருக்கலாம் அப்படின்ட்டு. பாமகமாக்கு அந்த பாட்டு என்னன்னு தெரியலையாம், பாட்டின் ஆரம்பம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டு நினைக்கிறேன், இந்த டைம் போட்டிருந்தாங்க. ஆமாமா, ஒரு வெக்கம் தான், அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். இல்லைங்க, சரி அதை விடுங்க, பரவாயில்ல. அவ்வளோதான் ஜாக்கி. எனக்கும் என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேனோ, என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன், பொன்னிலே பூவை அள்ளும் பொன்னிலே பூவை அள்ளும் புன்னகை மின்னுதே, கண்ணிலே காந்தம் வைத்த கவிதையை பாடுதே, அன்பே இன்பம் சொல்லவா. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சது. அதன் பிறகு நாமினேஷன் ரீசன்ஸு, நாமினேஷனே ஓப்பன் நாமினேஷனாக வச்சது நல்லா இருந்தது, அதுவும் கலர் பூசுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணாப்புல. அது ஃபர்ஸ்ட் ஆதிரை தான் வந்தாங்க. சாண்ட்ரா கோபப்பட்டுனே இருக்காங்க, பேசினா கேட்கறது இல்லை, மற்றவங்க எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, மற்றவங்களோட பிரச்சனை இருந்தவங்களோட பண்ணா கூட பரவாயில்ல, எது பேசினாலுமே அவங்க கேட்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக நான் வந்து சாண்ட்ராவை நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அமித் தான் நாமினேட் பண்ணுவாங்க. அமித்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த கேப்டன்சி விஷயத்துல வந்து அவர் சரியா இல்ல அப்படிங்கிறதும், கிரிட்டிசிசம் ஹேண்டில் பண்ண முடியல, இன்னும் போக போக எவ்வளவு கிரிட்டிசிசம், இதே விஷயத்த சொல்லி அரோராவும் நாமினேட் பண்ணுவாங்க, அவங்களும் வந்து சொல்லுவாங்க கிரிட்டிசிசம் ஹேண்டில் பண்ண முடியல. இப்ப ஆதிரையும் அரோராவும் ஒண்ணு அறியாதவங்க மண்ணு தப்பு கிடையாதுன்ற நான் அவ்வளவுதான். ஏன்னா அதே விஷயத்தை தான் அரோராவும் சொல்லுவாங்க, சாண்ட்ரா வந்து வீக்ல வந்து ரொம்ப க்ளோஸ்டா இருக்காங்க, எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்துறது இல்லைன்னு பொழுது இந்த கேம் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியலன்ற விஷயத்த சொல்லி தான் அரோராவும் நாமினேட் பண்ணுவாங்க. அமிர்தினும் சாண்ட்ராவை நாமினேட் பண்ணுவாரு, கேம் புரியல, நீங்க கேம் கேப்பபிளே கிடையாது, நீங்க கிளம்பலாம் அப்படின்றத அவர் சொல்லுவாரு. எப்ஜே வந்து சொல்லுவாரு, அது வந்து எப்ஜே வந்து பாருக்காக சண்டை போடுறதுக்காக நான் பண்ணல, ஆனா வந்து ஒரு பயஸ்டா இருக்கிறாப்ல, அதனால நாமினேட் பண்றேன் அப்படின்னு. கனி வந்து சாண்ட்ராவை பண்ணுவாங்க, தேவையில்லாம கத்துறாங்க, அனுதாபால தேடுறாங்க, அழுதே காரியத்தை சாதின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து கமுதினை சொல்லுவாங்க அவங்க, அது என்னன்னா அதாவது தவறான வார்த்தைகளை வந்து அதிகமாக வெளிப்படுத்துறாங்க, அதனால வந்து கமர்தனை நான் சொல்றேன் அப்படின்வாங்க. அடுத்தது வந்து வினோத் வந்து சாண்ட்ரா சொல்லுவாரு, அதீதமான கோவம், கேம் விளையாட லாய்க்கு இல்லை, அதனால கிளப்புங்க அப்படின்ற மாதிரி வினோத் அதை சொல்லுவாரு. பாரு வந்து சொல்லுவாரு, மைக் இல்லாமல் நிறைய பாதிப்புகள் அந்த வீடு வந்து பட்டுச்சு, அதனால அவங்களை அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு. அடுத்தது வந்து அரோரா சாண்ட்ரா வந்து சாண்ட்ரா கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்குது, அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து எடுத்துரைக்கிறதுக்கோ அவங்க வந்து கன்சோல் பண்றது கூட முடிய மாட்டுது, அவங்க வந்து எதுக்குமே ஒத்துக்காம இருக்காங்க, ஸோ அதனால அவங்க கிளம்புறது நல்லது அப்படின்றதுனால நான் பண்றேன், ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்க.
அதாவது பேசுறதுக்கான ஸ்பேஸை கொடுக்க மாட்டாங்கிறதுனால அவங்களும் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து அமித் சொல்லுவாங்க கேப்டன்சி டாஸ்க் வந்து என்னன்னா அவர் வந்து விமர்சனத்தை ஏற்றுக்கிறதுக்கு அவருக்கு வந்து கேப்பபிளே இல்லை அப்படின்றதையும் அரோரா சொல்லுவாங்க. அடுத்தது அமித் வந்து ஆதிரையை சொல்லுவார். ஆதிரையை சொல்லிட்டு என்ன சொல்லுவாருன்னா ஒரு முனைப்பு இல்லாம விளையாடுறாங்க. பிசிக்கல் டாஸ்க்ல காட்டுற முனைப்பை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரில்லியன்ஸ் நார்மலா அவங்க காட்டுறது இல்ல அப்படின்றதையும் திவ்யா தேவையே இல்லாம சண்டைக்கு இழுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாப்ல. எஃப்ஜேவை சொல்வாரு. விக்கல் பாருவுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் கார்னர் தான் வச்சுக்கோங்களேன். யாரெல்லாம் நாமினேட் ஆகலையோ அவங்களை கரெக்டா நாமினேட் பண்ணுவாங்க. விக்கல் தான். எஃப்ஜேவை சொல்வாரு ஆதிரை வந்து சொன்ன விஷயத்தை கான்டெக்ட்ல சொன்ன விஷயத்திற்காகவும் பாருவுக்கு ஒரு ஓட்டு தான் விழுந்திருக்கும். அதனால டக்குன்னு பாருவுக்கு இன்னொரு ஓட்டு போடுவாரு. பிபி கிட்ட வந்து அவங்க வந்து மைக்க கழட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுவாப்ல. சபரி வந்து எஃப்ஜேவியும் கமருதனையும் ஒரே விஷயத்திற்கு தான், ரெண்டு பேருமே வந்து கோபம் வந்தா வேற மாதிரி மாறுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்கள ஹேண்டில் பண்ண முடியலன்னுவாங்க. அதுல ஏதோ புரியல எனக்கு. அதை பேசுவோம், நீங்க வாங்க அடுத்து. ஓகேவா. அதன் பிறகு வந்து எஃப்ஜே வந்து சுபிக்ஷாவை வந்து விட்டு கொடுத்தாங்க கேம் அப்படிங்கறதையும், சபரியை வந்து ரம்யாவை வந்து பத்தி பேசும்பொழுது எல்லாரும் ரம்யாவை சொல்லும்பொழுது பூசி முழுகினாரு. இந்த விஷயத்துல எனக்கு கமருதனோட கவுண்டர் ரொம்ப பிடிச்சிருந்து. டேய் உனக்கு முட்டையை வேக வச்சு கொடுக்கணும், உனக்கு எப்படி கொடுத்தா என்ன, அவரு ரம்யான்னு சொல்லிட்டாரு, எப்படி சொன்னா என்ன, ரம்யா தான் சொல்லிட்டாருல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கவுண்டர் வந்து ரொம்ப கரெக்டான கவுண்டர். பட் எஃப்ஜே பண்ணதுக்கான ரீசன் நமக்கு தெரியும். ஒரு ஓட்டு வாங்கியிருந்தாங்கிறதுக்காக தான் அவங்களையும் சுபிக்ஷாவை இப்ப வேற யாராவது நாமினேட் பண்ணுவாங்கன்ற காரணத்துக்காக அவர் பண்ணாரு. பாரு கரெக்டா யாரெல்லாம் நாமினேட் ஆகலன்னு பார்த்துட்டு கனியையும் அரோராவையும் நாமினேட் பண்ணுவாங்க. வீட்டு வேலையே அரோரா செய்யலன்ற காரணத்திற்காக அரோராவையும் கனி பாத்தீங்கன்னா முதல் நாள்ல வந்து காட்டிட்டு இருந்த முனைப்போட இப்ப விளையாடலன்ற மாதிரி சொல்லி பாருடைய கேம் இந்த விஷயத்துல எக்ஸெப்ட். ஏன்னா எல்லாரும் நாமினேஷன்ல வரணும்ன்றது யார் நாமினேஷன் வரல பார்த்துட்டே இல்ல, அது உண்மைதான். அதனாலதான் வந்து கமருதீன் அந்த கமெண்ட் கூட அவங்க வந்து பெருசா எடுத்துக்கல, ரொம்ப கரெக்டாவே அவங்க பண்ணாங்க. பாரு இன்னொன்னு என்னன்னா அவங்க வந்து சொல்லியும் கொடுப்பாங்க, ஜாக்கி விக்ரம் இன்னும் வரல, சாண்ட்ரா விக்ரம் இன்னும் வரல, விக்ரம சொல்லிரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எஃப்ஜே வந்து சரி சபரியும் திரும்ப நாமினேட் பண்ணவங்களே நாமினேட் பண்ணுவாங்க. அண்ட் திவ்யா வந்து அமித்தையும். இதுதான் கொடுமை. விக்கல் இருக்கிறாரு. இப்ப நேத்து வந்து சபரி எஃப்ஜே சொல்லுவாப்ல விட்டு கொடுத்துட்டு வந்தாங்க, அதனால சுபிக்ஷான்னு சொன்னாங்கல்ல, அப்ப நீங்க விக்கல தானே நீங்க சொல்லணும். அதுதான் அங்க மேட்டர் ஆக்சுவலா. சோ அது வந்து அதுதான் அந்த கேமும் ஒன்றும் புரியல. நீங்க இது வந்து அது ஓப்பன் நாமினேஷனுமே வந்து பண்ணதே பண்ணிட்டு இருக்கீங்க, ஓட்டு வந்து பிரிஞ்சே போகல. இந்த இடத்துல நான் வந்து கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பாரு தான் பெஸ்ட், எஃப்ஜேவும் பெஸ்ட் தான், கரெக்டா பண்றது எல்லாமே கரெக்டா. அடுத்தது வந்து திவ்யா. அதன் பிறகு வந்து திவ்யா வந்து அமித்தை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாலே வந்து ரொம்ப ட்ரிகர் ஆயிடுறாரு. அவரோட மிஸ்டேக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணாலும் சேம் திங் திவ்யாவுக்கு அந்த ட்ரிகர் லைட்டா பண்ணல, அவங்க ட்ரிகர் ஆயிடுவாங்க. என்னோட க்ளோஸ்ட் ஒன் எமோஷனலி அதன் மூலமாக நான் டவுன் ஆறேன் பிகாஸ் ஆஃப் சாண்ட்ரான்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை இன்னொரு இது பண்ணுவாங்க. அதை விட இன்னொன்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க, ஷீ இஸ் மை சிஸ்டர் ஆல்சோ, ஈவன் நவ ஆர் எவர் அப்படிங்கற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுவாங்க. அவங்க பத்தி தப்பா எங்கமே பேசலன்னு அவங்க க்ளோஷர் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து வந்து சாண்ட்ரா வந்து எஃப்ஜேவை சொல்லுவாங்க, நீ வந்து ஆதிரையை வந்து 10 விஷயம் வச்சு திட்டுறது எனக்கு பிடிக்கல. அங்க கமருதீன் சொல்லுவாங்க, நீ வந்து திவ்யாவை அப்படி சொன்னது எனக்கு பிடிக்கல, ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்தும் நான் அப்ப வந்து கேட்கல, அதனால இப்போ நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து சாண்ட்ராவோட மூவ் குட் மூவ், தட்ஸ் ஆல். வெளியில வந்து பேசும்போது என்னன்னா பெண்களை வந்து அவங்க காப்பாத்துறாங்கன்ற மாதிரி போகுன்ற மாதிரி அவங்க எடுத்துக்கலாம் மேபி. இது வந்து எப்படின்னா நான் பாருங்க நான் ரொம்ப நியாயமா விளையாடுறேன். சோ அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா ஐ மீன் இவரு விக்கல் சொல்லுவாரு, போய் பயங்கரமா விருப்பத்துவாரு பார்வதி பாய், பயங்கர விருப்பத்துவாரு ஒரு இது. அப்பதான் அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம், 3 வீடியோ கிட்ட போட்டிருக்கோம், அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தது இதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், கனியும் சாண்ட்ராவுக்கும் நடந்த விஷயங்கள் வந்து பேசிட்டோம். அதன் பிறகு வந்து லாஃபிங் தெரப்பி பண்ணுவாங்க, எல்லாரும் சிரிச்சு லாஃபிங் தெரப்பி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் அதையுமே ஏற்கனவே சொல்லிட்டேன், கமருதீன் அமித் கிட்ட வந்து தன்னுடைய விஷயங்கள்லாம் சொல்லுவாரு, கப்பு தான் முக்கியம் பிகில்னு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதோட இன்றைய நிகழ்ச்சிகள் வந்து இனிதே நிறைவு பெற்றது. சூப்பர் சூப்பர் சூப்பர். பங்கெடுத்துக்கிட்ட கமெண்ட் பண்ணி ஹைப் பண்ணி 1,640,000 அளவுக்கு நீங்கள் வந்து ஹைப் பண்ணுறீங்கன்னும் போது இந்த வீடியோ எடுத்து போய் சேர்க்கறதும் சரி, ஆடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அதை பண்ணும்பொழுது நிறைய வந்து அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும், சேனலை வந்து எப்படி ஹைப் வேறு லெவலில் கொண்டு போதோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுதும் வேறு லெவலில் சேனலை கொண்டு போகுங்கிற காரணத்திற்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து லைக் மூலமாக சப்போர்ட் பண்ணலாம், ஆர்டின் கொடுத்து கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், ஹைப் கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம். அதன் பிறகு வந்து நீங்கள் வந்து பணமாகவும் நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் பெரிய வியூஸ்லாம் பெருசாக போடுறதில்ல, ஆனால் நம்ம 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறோம்,
எல்லாருமே 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ போடும்போது நம்ம வந்து 1 மணி நேரம் பேசுகிறோம். அந்த 1 மணி நேரம் எங்கோ யாரோ ஒரு தனிமை அது போக்குதுன்றது எனக்கு சென்னையில் இருக்கும்போதே தெரியும். ஆனால் இங்கே யூகே வந்ததுக்கப்புறம் அது இன்னும் நான் நிறையவே உணர்கிறேன். அதனால தான் இவ்வளோ பெரிய வீடியோ, லென்த் வீடியோ இது ரெண்டராகி இதுக்கான மெனக்கடல்கள் இதற்கு. ஏன்னா இந்த 70 நாளில் நாங்கள் எங்கேயுமே போகலை, அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் நாங்கள் கடந்து வரதுக்கு இந்த மாதிரியான சப்போர்ட்லாம் எங்களுக்கு தேவையாக இருக்குது. அதை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஜாக்கி ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க முக்கியமான நிகழ்வுகளை சொல்லியிருந்தீங்க. பாரு டான்ஸ் ஆடினாங்கன்ட்டு, அதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை. பாரு வந்து பரதநாட்டியம் ஆடுவாங்க ஆக்சுவலி வெளியில வந்து. அது ஒன்றும் பெருசா சொல்லியிருந்தீங்க, வேற ஒன்றும். ஆக்சுவலாக ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அடடா நாட்டி ஜோக் சொல்லவே இல்லையே, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அவசரம், ஏன்னா ரொம்ப நேரம் அது போயிடுச்சு, நடுவில் வந்து பேட்ரி போயிடுனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸு. ஸோ அதனால் வந்து ஒரு மாதிரி என்னடா இது அதை சொல்லாமல் விட்டோமே அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள். என்ன நாட்டி ஜோக் அப்படின்னா, இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் நடந்ததுலேருந்தே சொல்லலாம். கமருதீன் வந்து அதாவது சபரி வந்து எஃப்ஜேவை நாமினேட் பண்ணுவார், அதுக்கப்புறம் வந்து கமருதீனை நாமினேட் பண்ணுவார். கமருதீனை நாமினேட் பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா, எஃப்ஜே வந்து இது அந்த கலர் பவுடரு சபரி கலர் பவுடர் எட்டுன்னு வந்து கமருதீன் மேலே தடவுவார். தடவும் போது எந்த கை எட்டுன்னு வந்து யூஸ் பண்ணுறான் பாரு அப்படின்னுவார். ஸோ ஆக்சுவலி இதை சொல்லிட்டு அவர் ரொம்ப கேஷுவலாக போயிடுவார். யாரே சபரி போயிட்டு அந்த பேப்பர் எடுத்து கையை துடைக்கும் போதும் வரும்போதும் அவர் தெரியும், ஏய் ஏய் கமருதீன் அப்படின்ட்டு ஏய் உட்றா அப்படின்னுவாப்புல. இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் யோசிச்சுட்டு டேய் கமருதீன் அப்படின்னும் போது அப்போ தான் வந்து சொல்லப்பல, டேய் பழமொழி சொன்னால் அனுபவிக்கின்றா ஆராய கொடுறாரா அப்படின்னு சொல்லும்போது அப்பயே தெரிஞ்சிடும். ஓகே, ஹீ நோஸ். சபரி நல்லா தெரியும். இது சொன்னதுமே வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து உழுந்து சிரிப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து திவ்யா வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அப்படியே அதை மழுப்புவாங்க. அந்த சீனை நீங்கள் திரும்ப கூட பாருங்கள் 24 இதில். அதுதான் நாட்டி ஜோக்கு, புரிஞ்சவங்க பிஸ்தான். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. உங்கள் கருத்தில் பின்னோடங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறிய வருவது உங்கள் ஜாக்கி ஷேகர் மற்றும் பாய்.